Hello students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? So NEET physics படிக்கணும்னு என்கிட்ட வந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு NEET 2023 என்னோட கைடன்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சிரும். Because at 100 learning we believe in learning together. So இருக்கிறதுல டஃபஸ்டான ப்ராப்ளம்ஸும் நம்ம சால்வ் பண்ணலாம், இருக்கிறதுல ஈஸியான ப்ராப்ளமும் நாங்க சால்வ் பண்ணலாம், ஒன்னாவே சால்வ் பண்ணுவோம். So always take a pen and paper and be ready for my lecture. ஓகேவா? ஸோ சிம்பிளி வந்து என் லெக்சரை பார்த்துட்டு லைக் சும்மா ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க, அதோட எஃபெக்ட் வந்து அவ்வளோக்கா இருக்காது. ஸோ ஐ வாண்ட் யூ டு டேக் அ பேப்பர் அண்ட் அ பென். ஸோ ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலோ கான்செப்ட் வந்தாலோ ஒரு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்தால் நீங்கள் அதை ரைட் டவுன் பண்ணிக்கோங்க. தட் இஸ் த பெஸ்ட் வே டு லேர்ன் ஃபார் NEET 2023. ஓகேவா? ஸோ டோன்ட் வரி, நாங்கள் இருக்கோம், நான் இருக்கேன், NEET ஃபிசிக்ஸுக்கு நான் இருப்பேன். So always watch my live daily, always watch my lecture. Suppose வந்து நீங்க என்னோட previous lectures பார்க்காட்டி make sure you watch all my previous videos. ஓகேவா? அந்த previous videos ஓட continuity தான் இந்த வீடியோ. ஸோ இடையில இருந்து நீங்க ஒரு கான்செப்ட் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுறது, ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் மிடில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும், எதுவுமே புரியாது. ஸோ always make sure that you read and see all my previous lectures. Okay. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மெயின் டாபிக் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கப்பாசிட்டன்ஸ். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கப்பாசிட்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி த ஃபோர்த் செக்ஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் சாப்டர், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கப்பாசிட்டன்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ ஐ எம் a teacher Arun Kishor here. Let's begin our lecture. Okay, so electrostatic potential and capacitance. And இதுலயே previously, as I told earlier, 4 lectures எடுத்திருப்பேன். I mean, this is the 4th lecture, so 3 lectures எடுத்திருப்பேன். அந்த 3 lectures நீங்க பார்த்தா இந்த லெக்சர் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நீங்க கரெக்டா எல்லா லெக்சர்ஸையும் பார்த்துக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னா கண்டிப்பா சாட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ உங்களுக்கு நீட் பிசிக்ஸ்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ்ங்கிற ஃபர்ஸ்ட் செக்ஷன் இருந்து, லைக் +2 பிசிக்ஸ்ல உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் இந்த மூவிங் சார்ஜஸ் மேக்னெட்டிசம் எல்லாம் வரும் இல்லையா, அது எல்லாமே இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ்ங்கிற மெயின் செக்ஷன்ல தான் வருது. ஓகேவா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் என்கிற மெயின் செக்ஷன், அதோட சப்செக்ஷன்ஸ் தான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோ டைனமிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மூவ் ஆகாத சார்ஜஸ், எலக்ட்ரோ டைனமிக்ஸ் மூவ் ஆகிற சார்ஜஸ். ஸோ சிம்பிள், இது ரெண்டும் நீங்க படிச்சிங்கன்னா 45 கொஸ்டின்ஸ்ல 14 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து மட்டுமே வரும். ஸோ இந்த செக்ஷனை நீங்க தரும், ஆனா 14 questions ஈஸியா நீங்க பாக்கெட்லயே எடுத்து போடலாம். அவ்வளோ கான்ஃபிடென்டா யூ கேன் கெட் 14 questions ரைட். ஓகே, இந்த செக்ஷனை நீங்க படிக்கணும், இந்த செக்ஷனை கண்டிப்பா படிங்க, எதுவுமே கான்செப்ட் மிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த செக்ஷன் வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்தாலும் திஸ் இஸ் அ வெரி 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 ஈஸி செக்ஷன் ஃபார் யூ. ஓகே, ஸோ டோன்ட் மிஸ் அவுட். ஓகேவா? ஓகே, ஸோ அதுல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல சப்செக்ஷன் தான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல் அண்ட் கப்பாசிட்டன்ஸ், அண்ட் அதோட சப்செக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே தம்பிங்களா, ஸோ 100 லேர்னிங்ல கண்டிப்பா விக்ரம் சார், ஐ மீன் விக்ரம் படத்துல கமல் சார் அவரோட பேர குழந்தையை காப்பாத்தின மாதிரி நாங்களும் எங்க ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றுவோம். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த லைவ் லெக்சர்ஸ் பாருங்க, ரெகுலரா பாருங்க. டில் NEET 2023 May 7th 2023 தான் டேட் இல்லையா, அது வர கண்டிப்பா லைவ் லெக்சர்ஸ் இருக்கும். PYQs ஃபியூச்சர்ல வரும், ரிவிஷன், ஒன் ஷாட் வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ இட் இஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். நீங்க வேற எங்கேயும் போக தேவையில்லை. யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஃபாலோ த லெக்சர்ஸ் இன் மை சேனல். ஓகேவா? ஓகே, ஸோ டோன்ட் வரி, நாங்க இருப்போம், நாங்க எப்பவும் இருப்போம். உங்க கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிய வைப்போம், எந்த டஃபஸ்ட் ப்ராப்ளம்னாலும் ஈஸியா சால்வ் பண்ண வைப்போம். ஓகே, ஸோ டோன்ட் வரி, வி ஆர் தேர் ஃபார் யூ. ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ். ஓகே, கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ். இது நீங்க இந்த டைம் டிராவல் மூவி எல்லாம் பார்த்துருப்பீங்களா, லைக் இந்த பேக் டு த ஃபியூச்சர் அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஃப்ளக்ஸ் கெப்பாசிட்டர் அந்த மாதிரி நீங்க படிச்சிருப்பீங்க. அதுவே நீங்க கம்ப்யூட்டர் பார்ட்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு கெப்பாசிட்டர்ஸ்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும் இல்லையா. இந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, எலக்ட்ரானிக்ஸ் மெட்டீரியல்ல நிறைய டைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ். ஓகே, ஸோ நம்ம கெப்பாசிட்டன்ஸ் என்னன்னு பார்ப்போம், ஒரு கண்டக்டரோட கெப்பாசிட்டன்ஸ் எப்படி போடுவோம்னு பார்ப்போம், ஒரு ஐசோலேட்டட் ஸ்பெரிக்கல் ஷெல்லோட கெப்பாசிட்டன்ஸ் என்னன்னு பார்ப்போம், parallel plate கெப்பாசிட்டர் ஓட பத்தி பார்ப்போம், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் 2 concentric shells and cylindrical capacitors பத்தி பார்ப்போம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்
if we take two equal and opposite charges separated by a small distance, அதுக்கு பேர் என்ன? Dipole இல்லையா? Obviously, like we have equal and opposite charges by a small distance. Okay, where பெரிய distance இல்ல, just a small distance. So அந்த மாதிரி two equal and opposite charges, if we separate it by a small distance, we call it a dipole இல்லையா? Dipole. அதுவே நீங்க எடுக்கக்கூடிய அந்த ரெண்டு பொருள், ரெண்டு சார்ஜஸ் இல்லாம, ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் இல்லாம two huge conductors இருந்தா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு பிளேட்ஸ் எடுத்துக்கோங்களேன், ரெண்டு மெட்டல் பிளேட்ஸ். அந்த ரெண்டு மெட்டல் பிளேட்ஸ்ல ஒரு மெட்டல் பிளேட்டுக்கு மைனஸ் கியூ சார்ஜும் இன்னொரு மெட்டல் பிளேட்டுக்கு பிளஸ் கியூ சார்ஜும் அதை நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சால் அது வந்து டைபோல் இல்ல, அதுக்கு பேரு கெப்பாசிட்டர். ஓகேவா? பட் அதோட பர்பசஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வேற வேறையா இருக்கும். பட் கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் பார்க்கும்போது டைபோல டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பாயிண்ட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ். இதுல வந்து டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் conductors. Okay, charge conductors separated by a distance. Okay va? So இது என்ன idiot sandwich மாதிரி, இது வந்து ஒரு air sandwich. Okay, air sandwich or dielectric sandwich நம்ம என்ன பண்றோம்னா ஒரு bread மாதிரின்னு வெச்சுக்கோங்களேன். bread கடையில ஜாம் இருக்குமா? So ரெண்டு bread, I mean அந்த ரெண்டு bread வந்து ரெண்டு conductors, உங்க ஸ்பியரோ ஷெல்லோ ஒரு மேபி ரெண்டு பிளேட்ஸோ எதுவாக இருந்தாலும் அதுக்கு இடையில ஜாம் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம பொதுவாக இருக்கிற கேசஸ்ல அதுக்கு இடையில ஏர் எடுப்போம், ஆர் அதுக்கு இடையில ஆயில் இருக்கும், ஆர் மேபி மிக்ஸ்டா கொஞ்சம் ரீஜன்ல ஏர், கொஞ்சம் ரீஜன்ல ஆயில், கொஞ்சம் ரீஜன்ல வாட்டர், ஒரு கொஞ்சம் ரீஜன்ல ஏதோ ஒரு டயலக்ட்ரிக் ஸ்லாப் இருக்கும். அது வந்து உங்களுக்கு போக போக புரிஞ்சிடும். பட் தி திங் இஸ், டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்லி சார்ஜ் கண்டக்டர்ஸை ஒரு செப்பரேஷன்ல வச்சா அதுக்கு பேரு தான் capacitor. Okay, capacitor. So the dipole and capacitor construction wise, as I already told you, ஒரு similarity இருக்கு, but அது ரெண்டும் சேம் கிடையாது. ஓகேவா? இதுல பாயிண்ட் சார்ஜஸ், இதுல கண்டக்டர்ஸ். ஓகேவா? ஓகே. So capacitance, as I already told you, two equal and opposite charge conductors separated by vacuum bar insulators. So two equal and oppositely charged conductors நம்ம எடுக்கிறோம், அந்த conductors நம்ம ஒரு செப்பரேஷன்ல வைக்கிறோம். அந்த செப்பரேட்டட் கேப்ல ஒண்ணுனா ஏர் இருக்கலாம், வேக்யூம் இருக்கலாம், ஒரு ஏதோ ஒரு இன்சுலேட்டர் ஒரு டயலக்ட்ரிக் இல்லையா? டயலக்ட்ரிக்னா என்ன நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ஒரே ரீஜன்ல, ஒரு சின்ன செப்பரேஷன் ரீஜன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் இன்சுலேட்டர். ஓகே, ஏதோ ஒரு இன்சுலேட்டர் வந்து அந்த செப்பரேஷன்ல இருக்கும். ஸோ ஏர் இருக்கலாம், வேக்யூம் இருக்கலாம், இன்சுலேட்டர் இருக்கலாம், ஆர் இது மூணும் மிக்ஸா இருக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் ரீஜனுக்கு ஏர், கொஞ்சம் ரீஜனுக்கு வேக்யூம், கொஞ்சம் ரீஜனுக்கு இன்சுலேட்டர், ஆர் வெறும் இன்சுலேட்டர், லைக் எந்த காம்பினேஷன்ஸ் வேணாலும் வரலாம். ஸோ இதை தான் நம்ம கெப்பாசிட்டன்ஸ், இதை பேர் வந்து நம்ம கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம். ஓகே, கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம். அண்ட் இத்தகைய ப்ராப்பர்ட்டி, இத்தகைய செட்டப்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை கெப்பாசிட்டர்னு சொல்லி அதுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நம்ம கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம். அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டியை நம்ம கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் திஸ் கெப்பாசிட்டன்ஸ்? ஓகே, வாட் இஸ் திஸ் கெப்பாசிட்டன்ஸ் நம்ம பார்க்கலாம். பட் இந்த மாதிரி டிவைசஸோட பர்பஸ், மெயின் பர்பஸ் என்னன்னா, this device can be used to store electrostatic potential energy. ஸோ ரெண்டு பிளேட்ஸ் எடுக்கிறோம், ஒரு பிளேட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிளேட்ஸ்லேயே எடுக்கிறேன், கண்டக்டர்ஸும் எடுக்கலாம். ஸோ அந்த ரெண்டு கண்டக்டர்ஸ் we are keeping it at a separation, and அந்த செப்பரேஷனால அதுக்கு இடையில என்ன இருக்கும்? இங்க சார்ஜ் இருக்கும், இங்க சார்ஜ் இருக்கும், சார்ஜுக்கு இடையில செப்பரேஷன் இருக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் இருக்கும். ஸோ சார்ஜும் இருக்கு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் இருக்கு. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம கெப்பாசிட்டன்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம கொடுக்கோம். ஓகேவா? கெப்பாசிட்டன்ஸ். வாட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ்? அந்த பேர்லயே இருக்கே, கெப்பாசிட்டன்ஸ்ல கெப்பாசிட்டி. ஓகே, கெப்பாசிட்டன்ஸ்னா கெப்பாசிட்டி. எழுதுறது எனக்கே புரியல, கொஞ்சம் நீட்டா எழுதுறேன். Capacitance na capacity to hold electric charge. Okay, to hold charges. So இது மாதிரி பல டெஃபினிஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இந்த செட்டப் வந்து டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்லி சார்ஜ் கண்டக்டர்ஸ் ஒரு செப்பரேஷன் வைக்கிறோம். ஓகே, பட் அது வந்து டிவைஸ் டு ஸ்டோர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லலாம், ஆர் மெட்டீரியல் தட் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு ஹோல்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதோட எக்ஸாம்பிள் தான் இது. அண்ட் இந்த பர்டிகுலர் கெப்பாசிட்டன்ஸ் வந்து உங்க எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்ல இட் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்.
as I said கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து கெப்பாசிட்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஒரு உங்க கேமரா ஃபிளாஷ் இருக்கும் இல்லையா, கேமரா ஃபிளாஷ்ல வந்து கெப்பாசிட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் அந்த கெப்பாசிட்டர் இருந்தால் தான் அந்த ஃபிளாஷ் வரும். லைக் சடன் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்தால் தானே அந்த ஃபிளாஷ் சடன் லைட் வந்து வரும். ஸோ கேமரா ஃபிளாஷ்ல யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சடனா ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நமக்கு தேவையாகிற பொருள் எல்லாமே கெப்பாசிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதோட எலக்ட்ரிக் சிம்பிள் வந்து இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் இது வந்து ஜஸ்ட் இதுதான் நார்மல் சிம்பிள். பட் இது வந்து எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்னு ஒரு நியூ சிம்பிள். ஓகே, இது இந்த கான்செப்ட் வந்து நீங்க மோஸ்ட்லி படிக்க மாட்டீங்க, காலேஜ்ல போக படிப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் இஸ் த மெயின் சிம்பிள். ஓகேவா? ஓகே. ஸோ ஆஸ் ஐ செட், இந்த மாதிரி to equal and oppositely charged conductors separated by a distance வந்து நம்ம கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன, கெப்பாசிட்டர் என்னன்னு சொல்லிட்டோம். கெப்பாசிட்டன்ஸ்னா the property of a capacitor to hold electric charge. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு கண்டக்டர் எடுக்கிறோம். ஓகே, ஏதோ ஒரு கண்டக்டர், அந்த கண்டக்டருக்குள்ள நம்ம என்ன பண்றோம், ஒரு சார்ஜ் கியூவை நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஒரு சார்ஜ் கியூவை நம்ம கொடுக்குறோம். அப்போ அந்த சார்ஜ் கியூ என்ன ஆகும், அந்த கண்டக்டரோட சர்ஃபேஸ்ல எல்லா ரீஜன்லயும் அது ஸ்ப்ரெட் ஆயிரும் இல்லையா, எல்லா ரீஜன்லயும் சரி. ஓகே, எல்லா ரீஜன்லயும் ஸ்ப்ரெட் ஆகி ஸோ இருக்கிற மொத்த சார்ஜ் நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சரி அத்தனை சார்ஜுமே அந்த கண்டக்டரோட சர்ஃபேஸ்ல வந்துடும் இல்லையா, ஸ்ப்ரெட்ஸ் அக்ராஸ் த சர்ஃபேஸ். ஸோ எல்லா ரீஜன்லயும் அதே சார்ஜ் வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு கண்டக்டருக்கான மெயின் ப்ராப்பர்ட்டி என்ன, the surface of a conductor is an equipotential surface. ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னா என்ன, கண்டிப்பா நீங்க வந்து ப்ரீவியஸ் லெக்சரை பார்த்திருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். An equipotential surface is any surface which has the same potential everywhere. So அதே மாதிரி the conductor has the same potential on its surface இல்லையா. ஸோ அந்த ஒரு கண்டக்டரோட சர்ஃபேஸ்ல எல்லா இடத்துலையும் சேம் பொட்டன்ஷியல் தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்லலாம், the potential is directly proportional to the charge q இல்லையா. பிகாஸ் நீங்க ஒரு சார்ஜ் q கொடுக்குறீங்க, அந்த சார்ஜ் q ஸ்ப்ரெட் ஆகி ரிப்பல் ஆகி வேலி வர வந்துடும், அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர் வர வந்துடும். அந்த சர்ஃபேஸ்ல வரதுனால தான் நமக்கு ஒரு பொட்டன்ஷியல் வருது. ஸோ நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு சார்ஜ் வந்து கண்டக்டருக்கு மறுபடியும் கொடுத்தாலும் அந்த சார்ஜும் அதே மாதிரி வேலி வர வந்துடும். வேலி வர வந்து அதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா பொட்டன்ஷியல் வரும் இல்லையா. ஸோ நீங்க சார்ஜ் அதிகமாக கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி அந்த பொட்டன்ஷியல் அதிகமாகும். ஸோ V is directly proportional to Q. ஸோ இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம், we can just give a capacitance. I mean we can just give a constant. அந்த கான்ஸ்டன்ட் பேர் தான் நம்ம கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, capacitance. So V is equal to C by Q. So C equal to Q by V. ஓகேவா, C is equal to Q by V. இதோட யூனிட் வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம்னா, we are saying that the unit of a capacitor, I mean the unit of capacitance is 1 farad. Okay, 1 farad. So the unit on the farad. So 1 farad என்னவா இருக்கும், 1 farad is equal to 1 coulomb by 1 volt. So if a conductor is given a charge of 1 coulomb, அதாவது ஒரு கண்டக்டருக்கு நம்ம 1 coulomb of charge கொடுத்து அதன் மூலமா அந்த கண்டக்டருக்கு 1 volt பொட்டன்ஷியல் வருதுன்னா அந்த கண்டக்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்ம 1 farad சொல்லலாம். Understood? So ஒரு கண்டக்டருக்கு 1 coulomb of charge கொடுக்கறதுனால அதுக்கு 1 volt பொட்டன்ஷியல் வருது. அந்த மாதிரி வந்தால் அந்த கண்டக்டருக்கு 1 coulomb of capacitance இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணலாம். ஓகேவா, அதுதான் இந்த 1 faradoட டெஃபினிஷன். So C is independent of charge and depends only on the shape, size and separation. அப்போ நீங்க கேட்பீங்க, என்ன சார் இப்பதானே சொன்னீங்க நீங்க லைக் ஒரு கெப்பாசிட்டர்னா அந்த கெப்பாசிட்டர்ல வந்துட்டு லைக் C is equal to Q by V ன்னு சொல்றீங்க, அப்ப என்ன புதுசா நீங்க இண்டிபெண்டன்ட் ஆஃப் சார்ஜ்னு சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். ஸோ த ரீசன் இஸ், இப்போ நீங்க Q கொடுக்குறீங்க இல்லையா, Q கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த Q மூலமா தான் அந்த வோல்ட் வருது, ஐ மீன் அந்த பொட்டன்ஷியல் வருது. ஸோ வியும் வருது. ஸோ சப்போஸ் நீங்க Q இன்க்ரீஸ் பண்ணா வியும் அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி நீங்க V இன்க்ரீஸ் V டிக்ரீஸ் பண்ணா Qவும் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ Q எந்த அளவுக்கு மாற்றம் வருதோ அதே அளவுக்கு தான் பொட்டன்ஷியல் Vலையும் மாற்றம் வரும். ஸோ Q by V ரேஷியோ வந்து இட் வில் ஆல்வேஸ் பி அ கான்ஸ்டன்ட். ஓகேவா, இட் இஸ் ஆல்வேஸ் பி அ கான்ஸ்டன்ட். அண்ட் ஸோ நீங்க Qல என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் Vல என்ன சேஞ்சஸ் வந்தாலும் கான்ஸ்டன்ட் வேல்யூனால அது மாறாது. அண்ட் அதை நம்ம மாத்தணும்னா நம்ம இந்த ஷேப் இருக்குல்ல, அந்த கண்டக்டரோட ஷேப் ஆர் கண்டக்டரோட சைஸ் அண்ட் கண்டக்டரோட செப்பரேஷன் வந்து நம்ம மாத்தணும். ஓகேவா, ஓகே.
ஓகே ஃபைன். ஸோ இதோட மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் வந்து நம்ம கொஞ்சம் கூட பார்ப்போம் இந்த ஃபியூச்சர், ஐ மீன் இந்த நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து நம்ம கொஞ்சம் கூட இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ அதோட யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம எந்த அளவுக்கு சார்ஜ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் பை சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு நியூட்ரல். ஸோ டோட்டலி வந்து கெப்பாசிட்டன்ஸ் நீங்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்படியே நீங்க கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க கண்டக்டரோட ஷேப்பையோ சைஸையோ ஆர் இந்த ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கண்டக்டர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதோட செப்பரேஷன் மாத்திரம். அப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். நீங்க சொன்னீங்க லைக் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் தான் வேணும்னு, ஐ மீன் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கண்டக்டர்ஸ் வேணும்னு. ஆனா இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கண்டக்டர் மட்டும் தான் நீங்க எடுக்கிறீங்கன்னு நீங்க சொல்லலாம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஜஸ்ட் அசியூம் another conductor over it. It's not a big issue, right? ஸோ இப்படி பண்ணா என்ன ஆகும், இங்க பிளஸ் கியூ சார்ஜ் இருக்குன்னா அது மூலமா இங்க மைனஸ் கியூ சார்ஜ் இன்டியூஸ் ஆகும். ஸோ இட்ஸ் டெக்னிக்கலி த சேம் இல்லையா. ஸோ நீங்க இந்த கான்செப்ட் வந்து ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கண்டக்டர்ஸ் வேணுங்கிறது தான். பட் சப்போஸ் அந்த கண்டக்டர் இல்லாட்டியும் கூட யூ கேன் ஜஸ்ட் அசியூம் த பிரசன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் அண்ட் அசியூம் தட் திஸ் இஸ் த கெப்பாசிட்டன்ஸ். ஓகேவா? ஓகே ஃபைன். So questions involving capacitance. A capacitor of 0.5 microfarad is charged to a voltage of 16 volt. So voltage na persa difference onilla, it's potential. Okay, so potential of voltage nu solluvanga. So idu already ellarkum theriyum, but just in case doubt vara vendam illaya. Okay, so voltage. Okay, what is the magnitude of the charge on each plate of the capacitor? So இது வந்து பிளேட் இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ ரெண்டு பிளேட்ஸ் இருக்கு, அந்த ரெண்டு பிளேட்ஸ்ல ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்கு. அந்த சார்ஜஸுக்கு டோட்டல் வோல்டேஜ் 16 வோல்ட்னு சொல்றாங்க. அண்ட் ஒவ்வொரு அந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கெப்பாசிட்டர், அந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து 0.75 மைக்ரோ கூலும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிவன் இல்லையா, கிவன். ஸோ கிவன் அந்த டயக்ராம் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. கெப்பாசிட்டன்ஸ் வந்து கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு 0.75 மைக்ரோஃபாரட். மைக்ரோஃபாரடோட யூனிட்ஸ் என்ன, ஐ மீன் அதோட எஸ்ஐ யூனிட் என்ன, 1 ஃபாரட் தானே இல்லையா. ஸோ மைக்ரோஃபாரட ஃபாரட கன்வெர்ட் பண்ணணும்னா இன்டூ 10⁻⁻⁶ இல்லையா, இன்டூ 10⁻⁻⁶ ஃபாரட். அதே மாதிரி இட் இஸ் சார்ஜ் டு அ வோல்டேஜ் ஆஃப் 16 வோல்ட். ஸோ வோல்டேஜ் ஈக்குவல் டு 16 வோல்ட். ஓகே, ஸோ வாட் ஷுட் வி ஃபைண்ட் ஹியர்? To find, okay, so to find capacitance, I mean charge இல்லையா, charge. So இது வந்து it's just a direct straightforward problem. Okay, direct straightforward problem. But நான் again சொல்றேன், இது வந்து simple problem தான், very very simple problem தான். But still நீங்க ஒரு pen and paper எடுத்து try to put it down yourself. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இந்த டாப்பர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த டஃபஸ்டான ப்ராப்ளம்ஸ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம்ஸில் சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணி இந்த மார்க்கை இழந்துருவீங்க. ஸோ கஷ்டமான ப்ராப்ளம்னாலும் ஈஸியான ப்ராப்ளம்னாலும் அது ரெண்டுக்குமே சேம் லெவல் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து சால்வ் பண்ண பாருங்க. ஓகேவா? ஓகே, ஸோ சொல்யூஷன். வாட் இஸ் த சொல்யூஷன்? Charge C is equal to Q by V. So charge என்னவா இருக்கும்? Q is equal to CV இல்லையா? So C is equal to what is Q? I mean நமக்கு Q தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? So Q is equal to C is equal to 0.75 into 10⁻⁻⁶ into 16. That is equal to, so 16 into 0.75 என்ன வரும் பண்ணலாமா? 16 75 0 3 80 2 4 1 1. So 0 0 1 2 0 12 into 10 to the power of -6 coulomb. பட் நமக்கு என்ன 1.2ல இருக்கு இல்லையா ஆப்ஷன். ஸோ Q is equal to 1.2 into 10 to the power of -5 coulomb. ஸோ இது வந்து வெரி 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 ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின் தான். ஸோ இதில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. யூ கேன் see here, right? ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் இது வந்து ரொம்ப ஈஸி ப்ராப்ளம். அதனால நீங்கள் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அதிகமாக பண்ணுவாங்க. இந்த கால்குலேஷன் இருக்குல்லையே, அந்த மல்டிப்ளிகேஷன், அதில் நிறைய எரர்ஸ் பண்ணியிருக்காங்க, நான் கவனிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ ஈஸியான ப்ராப்ளமாக இருந்தாலும் கிவ் இட் த சேம் லெவல் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். பிகாஸ் 1 மார்க்னாலும் 2 மார்க்னாலும் கஷ்டமான ப்ராப்ளம்னாலும் ஈஸியான ப்ராப்ளம்னாலும் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மார்க்ஸ் தானே வருது. ஸோ யூ ஹேவ் டு கிவ் த சேம் லெவல் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஓகே,
ஈஸியான ப்ராப்ளமும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க என்ன ஆனாலும். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு தெரியும், வோல்டேஜ் அதாவது பொட்டன்ஷியல் நமக்கு தெரியும். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை வி. அப்போ கியூ இஸ் ஈக்குவல் டு சி இன்டு வி. அதை வச்சு வி டைரக்ட்லி எவாலுவேட்டட். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி what is the dimensional unit of capacitance? So like even நமக்கு போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ capacitance is equal to என்ன, q by v இல்லையா, q by v. so c is equal to, அதாவது dimensional unit of c is equal to q என்ன, it இல்லையா, it இல்லாட்டி நம்ம ஏடின்னு போடலாம், ஒரு ஐடின்னு போடலாம். இங்க கரண்ட் இன்டு டைம் இல்லையா, கரண்ட் இன்டு டைம். கரண்ட்டுக்கு வந்து சில புக்ஸ்ல ஐன்னு கொடுப்பாங்க, ஓகே, சில புக்ஸ்ல ஐன்னு கொடுப்பாங்க, ஒரு சில புக்ஸ்ல ஏன்னு கொடுப்பாங்க. இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகேவா? அந்த கான்செப்ட் என்ன, அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனாலே போதும். ஓகே. ஸோ கியூ வந்து ஐஏ. ஓகே. பட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஐ மீன் வோல்டேஜுக்கு வந்து என்ன, ஹவு கேன் வி புட் இட், கரண்ட் மாதிரி, ஐ மீன் சார்ஜ் மாதிரி நம்ம டைரக்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் போட முடியுமா? முடியாது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு கியூ பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு டிஸ்டன்ஸ் இல்லையா. வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு டிஸ்டன்ஸ். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தட்ஸ் ஈக்குவல் டு கியூ பை ஈயோட வேல்யூ என்ன, வாட் இஸ் இ, கியூ இ, ஐ மீன் கியூ எஃப் இல்லையா, சாரி, பட் இ வந்து என்ன, எஃப் இஸ் ஈக்குவல் டு கியூ இ. அப்போ இ என்னவா இருக்கும், இ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை கியூ. அது வந்து நீங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ கியூ பை எஃப் பை கியூ டி, f by q into d, that's equal to q square by f into d இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்றோம், வோல்டேஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு டிஸ்டன்ஸ் நம்ம மாத்துறோம், அதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட நம்ம ஃபோர்ஸ் பை சார்ஜ் மாத்துறோம். ஸோ வி காட் another formula as c is equal to q square by force into distance. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கிடைச்ச இந்த ஃபார்முலா வச்சு நம்ம எவாலுவேட் பண்ணலாம். ஸோ இது i ஸ்கொயர் வந்துடும். அண்ட் ஃபோர்ஸோட டைமென்ஷனல் யூனிட் என்ன, kg mass meter length by second square into distance ஓடது வந்து length இல்லையா, that's equal to, இந்த ஸ்கொயர் உள்ள எடுக்கிறேன், i ஸ்கொயர் a ஸ்கொயர், ஓ சாரி இது it இல்லை, current into time தானே, current into time. ஓகே. i ஸ்கொயர் t ஸ்கொயர் by m l, இங்க l இருக்கு, l ஸ்கொயர் t பவர் -2. ஸோ capacitance ஓட டைமென்ஷன் யூனிட் என்ன, capacitance equal to m வந்து மேல போனா m power -1, பின்ன l வந்து மேல போனா l power -2. அதே மாதிரி t ஸ்கொயர் இருக்கு, கீழே t power -2 இருக்கு, அது மேல போனா t power 2 into t power 2 வரும் இல்லையா, t power 2. அப்போ அது வந்து t power 4 இல்லையா, t power 4 and மீதி இருக்கிறது i power 2. ஓகே. ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸோட ஃபைனல் வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ணோம், சிம்பிள் மெத்தட் தான் இது, வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இன் கேஸ் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா போடுறோம். கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலால கியூ பை வின்னு இருக்கு, வியோட டைமென்ஷன் யூனிட் நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணலாம். ஓகேவா, for better understanding. So the breakdown பண்ணப்போ we found out that voltage is equal to electric field into distance. அதுல electric field வந்து force by charge னு தெரிஞ்சு நம்ம evaluate பண்ணி we got the formula as q square by force into distance. ஓகேவா. ஸோ அதுல சார்ஜோட டைமென்ஷனல் யூனிட், அதாவது கியூவோட டைமென்ஷனல் யூனிட் வந்து i into t, ஸோ it ஸ்கொயர். அதே மாதிரி ஃபோர்ஸோட வந்து ml t power -2 and length evaluate பண்ணி we got m power -1, l power -2, t power 4, i power 2. ஓகேவா. ஸோ இதுதான் கெப்பாசிட்டன்ஸோட டைமென்ஷனல் யூனிட். ஓகே. ஓகே. அதே மாதிரி no current flows between two charged bodies connected together when they have the same. என்ன, ஒரு பாடியில இருந்து கரண்ட் ஒரு ஏதோ சார்ஜஸ் ஃப்ளோ ஆகணும்னா என்ன வேணும், டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல் வேணும். ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ டு ஃப்ளோ ஃபார் சார்ஜஸ், to flow potential must differ இல்லையா. so suppose flow ஆகாம இருக்கணும்னா ரெண்டுக்கும் சேம் பொட்டன்ஷியல் வரணும். ஓகே இல்லையா. so same potential will prevent flow of charges, flow of charges. ஸோ இந்த பொட்டன்ஷியல் ஃபார்முலா இங்க இருக்கா, இல்ல கியூ பை வி இல்ல, சார்ஜ்ல ரெசிஸ்டன்ஸ்ல, பட் கியூ பை சி என்ன, சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை வி, கேபிட்டல் கியூ இருக்கா. ஸோ கியூ பை வி, அப்போ வி என்ன, வி இஸ் ஈக்குவல் டு கியூ பை சி. பாத்தீங்களா எப்படி தராங்கன்னு, டைரக்டா பொட்டன்ஷியல் போடலாம்,
பட் அவங்க இப்படி போடாம இப்படி as always இன்டைரக்டா v is equal to q by c னு போட்டு q by c ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம கான்செப்ட் இருக்கான்னு செக் பண்றதுக்கு தானே. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய வரும். சப்போஸ் வந்து உங்களுக்கு q by 6 ஆன்சர்னா 4 pi q by 6 pi qன்னு சொல்லிட்டுலாம் ஆப்ஷன் கொடுப்பாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சால் யூ டோன்ட் ஹாவ் டு வரி இல்லையா. இதில் வந்து நமக்கு பொட்டன்ஷியல் தானே ஆன்சர் கன்ஃபார்மாக தெரிஞ்சதால q by c ரேஷியோ வந்து பொட்டன்ஷியல் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் வி டைரக்ட்லி புட் இட். பட் நமக்கு பொட்டன்ஷியல் தான் ஆன்சர் நமக்கு கன்ஃபார்மாக தெரியாட்டி என்ன ஆயிருப்போம், இதை பார்த்து ஐயோ அந்த ஆப்ஷனே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிருப்போம். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் யூ நோ த கான்செப்ட் வெரி வெரி ப்ராப்பர்லி அண்ட் வெரி தரோலி. ஓகேவா? Okay. So அதே மாதிரி the two spheres of radii R1 and R2 have capacitances C1 and C2 respectively. Find the ratio between C1 and C2. Okay va. So C is equal to Q by V. இல்லையா? Q by V. So given given நமக்கு என்ன தெரியும் ஆல்ரெடி, இதுல வந்து ரேடியை வந்து R1 R2 கொடுத்திருக்காங்க, அதோட கெபாசிட்டன்ஸ் C1 C2 கொடுத்திருக்காங்க. we need to find the ratio between C1 and C2 இல்லையா, C1 and C2. so to find ratio between C1 and C2, அப்ப C1 is to C2 solution. so solution நம்ம இப்படி போடலாம். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது என்ன, இது ஒரு ஸ்பியர், அந்த ஸ்பியருக்கு கெபாசிட்டன்சஸ் இருக்கு. ஸோ கெபாசிட்டன்ஸ் இருக்குன்னா ரெண்டுக்குமே சார்ஜும் இருக்கும் பொட்டன்ஷியலும் இருக்கும் இல்லையா, சார்ஜும் இருக்கும் பொட்டன்ஷியலும் இருக்கும். ஸோ Q1 தான் சார்ஜ்னா பொட்டன்ஷியல் ஆஃப் த ஸ்பியர் என்னவா இருக்கும், அதோட சர்ஃபேஸ்ல. ஓகே, இன்டர்னல் நீங்க வெளியே இருக்கிற சார்ஜுக்கெல்லாம் போக வேண்டாம், ஆன் த சர்ஃபேஸ் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், V1 is equal to 1 by 4 pi epsilon naught Q1 by R1 இல்லையா for a sphere. அதே மாதிரி V2 is equal to 1 by 4 pi epsilon naught Q2 by R2 இல்லையா, Q2 by R2. so C1 என்னவா இருக்கும், capacitance of first sphere என்னவா இருக்கும், C1 is equal to Q1 by V1, that is equal to Q1 by 1 by 4 pi epsilon naught Q1 by R1 yeah, that is equal to 4 pi epsilon naught R1 yeah, 4 pi epsilon naught R1. அதே மாதிரி C2 is equal to Q2 by V2, that is equal to 4 pi epsilon naught R2 இல்லையா. so அதோட ரேஷியோ என்னவா இருக்கும், C1 by C2 is equal to 4 pi epsilon naught போயிடும், இதுவும் போயிடும். so R1 by R2. so இதோட ரேஷியோ என்ன, R1 is to R2. so இதுலயே நீங்க பார்த்திருப்பீங்க, என்னதான் அந்த ஸ்பியருக்கு ஒரு சார்ஜ் Q1 or பொட்டன்ஷியல் V2 V1 இருந்தாலும் கூட அதோட ஃபைனல் ஃபார்முலால என்ன ஃபேக்டர் வந்திருக்கு, வெறும் ஒரு கான்ஸ்டன்ட் 4 pi epsilon naught and ரேடியஸ் மட்டும் தான் வந்திருக்கு. so what does it mean, நம்ம ப்ரீவியஸா பார்த்த பாயிண்ட் இல்லையா, capacitance is independent of charge and voltage and it depends only on the shape, size and the distance இல்லையா. so இதுல வந்து ரேடியஸ் வந்து it depends on the shape, I mean it depends on the size இல்லையா, பெரிய ஸ்பியருக்கு higher radius, small ஸ்பியருக்கு smaller radius இல்லையா. so capacitance always depends on only the shape and size. இதுல C is equal to Q by V னு ஃபார்முலா போட்டிருக்கிறதால தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. ஓகே ஓகே. so அதுதான் ப்ரீவியஸ் கேஸ்ல நம்ம பார்த்த மாதிரி capacitance of an isolated spherical conductor. அதே மாதிரி charge Q is given to the spherical conductor of radius R. அப்ப potential வந்து V is equal to 1 by 4 pi epsilon naught QR. so C is equal to Q by V, C is equal to 4 pi epsilon naught R. okay va. so C is independent, okay, independent of Q and V, depends only on the radius, depends only on radius, radius அதாவது size நான் சொன்ன மாதிரி இல்லையா. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நான் பர்டிகுலரா ஏன் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா C is equal to Q by V னு ஒரு ஃபார்முலாவே இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு மோஸ்ட்லி வர கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா, சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது 2 times இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கெபாசிட்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Qன்னு சொல்லுவோம், கெபாசிட்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு Vன்னு சொல்லுவோம். ஸோ சார்ஜ் 2 times இன்க்ரீஸ் ஆனா கெபாசிட்டன்ஸ் 2 times இன்க்ரீஸ் ஆகும் நம்ம நினைப்போம் இல்லையா. பட் இந்த ஃபார்முலா ஏன் வருது, இந்த சார்ஜ் ஏன் வருது, இந்த பொட்டன்ஷியல் ஏன் வருதுன்னு நமக்கு தெரிஞ்சதுனால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு Q by V ஃபார்முலா இருந்தாலும் கூட கெபாசிட்டன்ஸ் அது ரெண்டு மேல டிபெண்டன்ஸ் இருக்குன்னு
நமக்கு தெரிய வருது இல்லையா? ஸோ இல்லாட்டி நம்ம இந்த ஃபார்முலா வச்சு முடிவு பண்ணியிருப்போம் டிபெண்டன்ஸ் இருக்குன்னு இல்லையா? ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் யூ நோ த என்டையர் கான்செப்ட். இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ல சார்ஜ் நம்ம கொடுக்குறோம், அந்த சார்ஜ் மூலமா தான் பொட்டன்ஷியல் வருதுங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சா இந்த மாதிரி கன்ஃபியூஷன் உங்களுக்கு வராது. ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணாலும் கான்செப்டை படிங்க, கான்செப்டை அறகுறையா படிக்காம முழுசா படிங்க. ஓகேவா? ஓகே. So அதுதான் C is equal to 4 pi epsilon naught R. அதே மாதிரி C is independent of Q and V and C is dependent only on R, which is radius. ஓகேவா? ஓகே. ஸோ அதோட இண்டிகேஷன் என்ன? It depends on the size இல்லையா? ஓகே. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, நான் ரேடியஸ்னே போடுறேன். பெரிய ரேடியஸ்னா ரேடியஸ் சேஞ்ச் ஆக சைஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையா? அதனால சைஸ்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் இன்வால்விங் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ ஸ்பெரிக்கல் கண்டக்டர். நான் சொன்னேன் இல்லையா? எக்ஸாக்ட் கொஸ்டின். The spherical conductor is given a charge Q, giving it an electric potential V. What happens to the capacitance if you reduce the charge by 2? So, நான் என்ன சொன்னேன்? C is equal to 4 pi epsilon naught R. So, நீங்க charge 2 times ஆக்கனாலும் 3 times ஆக்கனாலும் 10,000 times ஆக்கனாலும் என்னாகும்? அதுக்கு ஏத்த மாதிரி potential change ஆகும் இல்லையா? So, suppose இனிஷியலா வந்து சார்ஜ் Q இருக்கு, பின்ன பொட்டன்ஷியல் வந்து V is equal to 1 by 4 pi epsilon naught Q by R இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நீங்க சார்ஜ் Q by 2 ஆக்கிட்டா V is equal to 1 by 4 pi epsilon naught Q by 2 by R னு வரும் இல்லையா? So C is equal to Q by V, that's equal to 4 pi epsilon naught R வரும். இதுலயும் அதே C is equal to Q by V, அதே 4 pi epsilon naught R தான் வரும் இல்லையா? ஓகே. ஸோ இது வந்து the answer is no change in the capacitance. என்னதான் ஃபார்முலால கெப்பாசிட்டன்ஸுக்கு சார்ஜ் பை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்தாலும் அதுக்கு சார்ஜும் பொட்டன்ஷியல் மேல ஒரு டிபெண்டன்ஸும் இல்லை. இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தி ஷேப், சைஸ் அண்ட் த டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த பாயிண்ட் நல்லா மைண்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அது இந்த ஸ்பியர் ஆகணும்னு மட்டும் இல்லை, இந்த பிளேட்ஸ் எடுத்தாலும் சரி, சிலிண்ட்ரிக்கலா எடுத்தாலும், கான்சென்ட்ரிக் ஷெல் எடுத்தாலும், இல்ல ரேண்டமா ஜிக்ஸாக் எந்த ஷேப் எடுத்தாலும் சரி, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்கும் அமையும். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி கால்குலேட் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எர்த். எர்த் என்ன? ஸோ கிவன் ஒரு ஸ்பியர் இருக்கு. ஸோ எர்த்தோட ஷேப் வந்து ஒரு ஸ்பியர் இல்லையா? ஸ்பியர். ஓகே, நம்ம ஸ்பியர்னே எடுப்போம். ஸ்பியர் அப்போ ஸ்பெஷல் மென்ஷன். இது வந்து நார்மல் ஸ்பியர்ல எர்த், நம்ம பூமி. ஸோ ஸ்பெஷல் மென்ஷன்ல எர்த்னு போடலாம். அதோட ரேடியஸ் வந்து ஓகே, ரேடியஸ் வந்து 6.4 into 10 to the power of 6 மீட்டர்னு சொல்றான். So what do we need to find here? We need to find the capacitance இல்லையா? So to find capacitance இல்லையா of earth. Okay, so solution என்னவா இருக்கும்? நமக்கு தான் டைரக்டா ஆல்ரெடி ஃபார்முலா தெரியுமே, சப்ஸ்டிட் பண்ணலாமா? C is equal to 4 pi epsilon naught R, that is equal to R by 1 by 4 pi epsilon naught. நமக்கு 1 by 4 pi epsilon naught ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் இல்லையா? அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன். C is equal to 6.4 into 10 to the power of 6 by 9 into 10 to the power 9, that is equal to C is equal to 6.4 by 9 into 10 to the power of 6 minus 9. Yeah. So C is equal to 9 and 0.7 வரும் இல்லையா? 7 10 வரும், அப்போ 1, மறுபடியும் 10 வரும், அப்போ 1, மறுபடியும் 10 வரும், அப்போ 1. ஓகேவா? ஸோ இங்கே 3 டிஜிட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் 0.711 into 10 to the power of minus 3 இல்லையா? That is equal to 711 into 10 to the power of minus 3 into 10 to the power of minus 3. So C is equal to 711 into 10 to the power of minus 6 farad, that's equal to 711 microfarad. So மொத்த பூமி எவ்வளவு பெருசா இருக்கும்? ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். அதோட ரேடியஸே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய ரேடியஸ் இருக்கக்கூடிய ஏர்த்துக்கு 711, அதாவது 711 மைக்ரோஃபாரட் அளவுக்கு தான் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். அப்போ ஒரு ஃபேரட் எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இல்லையா? ஸோ இந்த மைக்ரோஃபாரட்னாலும் சரி, சார்ஜஸ்னாலும் சரி, ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் லைட்னிங்க்கே உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து இட் வில் பி மேக்ஸிமம் 10 கூலும் 15 கூலும் 30 கூலும் வர போகும்.
ஸோ நம்ம மோஸ்ட்லி நம்ம ரியல் லைஃப்ல 1 farad ஆர் 1 coulomb சார்ஜ் வந்து நம்ம மொத்த லைஃப்ல பார்க்கக்கூடிய சார்ஜஸ் சேர்த்து வச்சாலும் வராது, அவ்வளோ பெரிய அமௌண்ட். ஓகே, ஸோ அதுக்கு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது. அவ்வளோ பெரிய எர்த்துக்கே 711 மைக்ரோஃபேரட் தான் இருக்கு கெப்பாசிட்டன்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ அதே மாதிரி அப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா 2 concentric spherical shells உடைய கெப்பாசிட்டி. ஸோ கெப்பாசிட்டி வந்து ஒன்றும் இல்லை, கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. கெப்பாசிட்டன்ஸ்னா இது கெப்பாசிட்டி டு ஹோல்ட் சார்ஜஸ் இல்லையா? ஸோ சில புக்ஸ்ல டேரக்டாவே கெப்பாசிட்டின்னு போட்டுருவாங்க. இட்ஸ் நாட் அ டிஃபரன்ஸ், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கெப்பாசிட்டன்ஸ்ல we have 2 equal and oppositely charged conductors separated by a distance. ஸோ இதுல வந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த 2 கண்டக்டர்ஸ் வந்து 2 concentric spherical shells. ஓகே, அதுல நம்ம 2 கேசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து we are putting the outer sphere in earthing connection. ஸோ earthing கொடுத்தா அவுட்டர் ஸ்பியர், அதாவது அவுட்டர் ஸ்பியருக்கு நம்ம எர்த்திங் கொடுக்கறதால அந்த அவுட்டர் ஸ்பியரோட நெட் பொட்டன்ஷியல் என்ன ஆகுது, V is equal to 0 இல்லையா? V is equal to 0. So 1/4 pi epsilon naught Q1B by B plus 1/4 pi epsilon Q2 by B is equal to 0. And Q2 is equal to minus Q1 equal to minus Q. So நம்ம இந்த இன்னர் ஷெல்லில் ஒரு சார்ஜ் Q கொடுக்குறோம் நம்ம அசியூம் பண்றோம். ஓகேவா? So Q1 is equal to Q. அதை வச்சுட்டு V is equal to 0 நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? அவுட்டர் ஸ்பியர்ல பொட்டன்ஷியல் வந்து 0 நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதை வச்சு நம்ம அந்த 2 ஷெல்ஸோட பொட்டன்ஷியல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டியூ டு திஸ் இன்னர் ஷெல் அட் அ டிஸ்டன்ஸ் B இல்லையா? இந்த இன்னர் ஷெல்லுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் என்ன, B இல்லையா? B. ஸோ அதோட பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், 1/4 pi epsilon naught Q1 by R. ஸோ Q1 பதிலாக Q இருக்கு, B-க்கு R-க்கு பதிலாக B இருக்கு. அதே மாதிரி இந்த அவுட்டர் ஷெல்லுக்கும் என்ன, 1/4 pi epsilon naught Q2 by B equal to 0. ஸோ அதை ரெண்டு எவாலுவேட் பண்ணும்போது we found out that இந்த இன்னர் ஷெல்லு Q வந்தா அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட்ல இருக்கிற அளவுக்கு கூடிய சார்ஜ் மைனஸ் Q வந்து இந்த அவுட்டர் ஷெல்லையும் வரும். இதே கான்செப்ட், இதே ப்ராப்ளம். ஆனா நம்ம அதுல Q1 Q2 மட்டும்தான் டிஃபரன்ஸ் எடுத்தோம் இல்லையா? இதே ப்ராப்ளத்தை நம்ம நேத்து ஒன்று பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? இதே எக்ஸாக்ட் செட்டப் தான், இதே எர்த்திங் தான், இதே Q and மைனஸ் Q தான் இல்லையா? ஸோ இதுக்கு தான் சொல்றேன், ஆல்வேஸ் மேக் ஷூர் யூ நோ மை லெக்சர்ஸ். ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்ல நான் சில டாபிக்ஸ் கவர் பண்ணியிருப்பேன். எல்லா லெக்சர்ஸ்லயும் அதே மாதிரி டாபிக்ஸ், அதே மாதிரி செக்ஷன்ஸை போட்டிருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. ஓகேவா? ஸோ நீங்க ஒரு லெக்சரரை ஃபாலோ பண்ணா ஆல்வேஸ் மேக் ஷூர் யூ ஃபாலோ ஹிஸ் என்டையர் வீடியோஸ். ஓகே ஓகே. ஸோ ஆஸ் ஐ செட், அந்த ப்ரீவியஸ் லெக்சர்ல நான் இது சொல்லதால தான் ஐ எம் நாட் எக்ஸ்பிளைனிங் திஸ் டூ மச். ஓகேவா? ஓகே. ஸோ V1 அந்த பொட்டன்ஷியல் potential due to this sphere இல்லையா? the potential due to this sphere என்னவா இருக்கும், 2 சார்ஜஸ் இருக்கு, ரெண்டு ஸ்பியர்ஸ் இருக்கு. அப்போ இந்த இன்னர் ஷெல்ல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ், இந்த இன்னர் ஷெல்லோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ல நமக்கு வரக்கூடிய பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், the potential will be V1 is equal to 1/4 pi epsilon naught Q by A. எப்படி 1/4 pi epsilon naught Q by A? நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் a sphere or சர்ஃபேஸ் ஆஃப் a shell இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், 1/4 pi epsilon naught சார்ஜ், அதாவது Q by ரேடியஸ் இல்லையா? அதே தான் 1/4 pi epsilon naught Q by A. அதே மாதிரி பிளஸ் 1/4 pi epsilon naught இதோட சார்ஜ் வந்து மைனஸ் Q அவுட்டர் ஷெல் by B. ஏன் by B? பிகாஸ் அவுட்டர் ஷெல்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருந்தாலும் அந்த பொட்டன்ஷியல் தான் மொத்த இன்சைட் ஆஃப் த ஸ்பியர்ல இருக்கும் இல்லையா? Because the potential inside the sphere is equal to the potential on the surface of the sphere. Clear? So that is 1/4 pi epsilon naught minus Q by B, minus common வெளிய எடுக்கிறோம். அதே மாதிரி for the outer shell க்கு, outer shell surfaceல இருக்கக்கூடிய potential minus 1/4 pi epsilon naught Q by B. அதே நேரத்துல inner shell க்கு அந்த outer shell இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ல வர potential is equal to 1/4 pi epsilon naught charge by அதோட distance இல்லையா? 1/4 pi epsilon naught Q by R வரும் இல்லையா? Q by R வரும். இங்க R க்கு பதிலா B டிஸ்டன்ஸ் இருக்கு. So 1/4 pi epsilon naught Q by B இல்லையா? ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வந்து இந்த 2 டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு. அப்போ அந்த 2 பொட்டன்ஷியலோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? பிகாஸ் 2 டிஃப்ரெண்ட் கண்டக்டர்ஸ் இருக்கு. அந்த 2 டிஃப்ரெண்ட் கண்டக்டர்ஸுக்கு ஒரே பொட்டன்ஷியல் இல்ல, டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால தான் நமக்கு என்ன வருது, கெப்பாசிட்டன்ஸ் வருது. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் equal to delta V is equal to V1 minus V2. Evaluate பண்ணும்போது Q by 4 pi epsilon naught 1 by A minus 1 by B. So delta V is equal to Q by 4 pi epsilon naught cross multiply பண்ணா AB வரும், B minus A.
அப்போ டெல்டா வி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் என்னவா இருக்கும், Q by டெல்டா வி இல்லையா, Q by V or Q by டெல்டா வி. இங்க பொட்டன்ஷியல் எடுத்தா Q by V, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எடுத்தா Q by டெல்டா வி. ஓகேவா? ஓகே, that is equal to C is equal to 4 pi epsilon naught AB by B minus A இல்லையா, Q by QB minus A by 4 pi epsilon naught AB. Q போயிடும், அப்போ Q 4 pi epsilon naught AB. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் இதுதான். லைக் நமக்கு இருக்கக்கூடிய ரெண்டு அந்த கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ் இருக்கு இல்லையா, அதோட இன்னர் ஷெல்லோட ரேடியஸ் A, அவுட்டர் ஷெல்லோட ரேடியஸ் B, இன்னர் ஷெல்ல இருக்கக்கூடிய சார்ஜ் Q, அந்த சார்ஜ் Qனால அவுட்டர் ஷெல்ல வரக்கூடிய சார்ஜ் மைனஸ் Q இல்லையா, மைனஸ் Q. ஸோ அந்த மாதிரி சிஸ்டத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் தான் 1/4 pi epsilon naught AB and B minus A. இதுலயும் அந்த மொத்த சிஸ்டத்தோட கெப்பாசிட்டன்ஸ் எதை நம்பி இருக்கு, ரேடியஸை மட்டும் தான் நம்பி இருக்கு. இதுல சார்ஜும் வரல, பொட்டன்ஷியலும் வரல, ஒண்ணுமே வரல. So இது again என்ன சொல்லுது, the capacitance is independent of the charge and voltage and is dependent only on the radius or size or shape. ஓகேவா? ஓகே. ஸோ இதுல வந்து ஸ்பெஷல் கேஸ். சப்போஸ் நம்ம எடுக்கக்கூடிய ஐசோலேட்டட் ஸ்பியர் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஐசோலேட்டட் ஸ்பியருக்கு அசியூம் பண்ற மாதிரி ஒரு கண்டக்டர் எடுக்கலாம். அதுக்கு சுத்தி ஒரு நம்ம அசியூம் பண்ணக்கூடிய ஒரு கண்டக்டர் எடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அன் ஐசோலேட்டட் ஸ்பியர்ல நான் சொல்லியிருக்கோம். அதே தான் இங்க நம்ம பண்றோம். இங்க நம்ம எடுக்கக்கூடிய அந்த இன்னர் ஷெல்ல தான் நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஐசோலேட்டட் ஸ்பியர். அந்த அவுட்டர் ஷெல் வந்து ஏதோ இன்ஃபினிட்டில எங்கேயோ இருக்கிற ஒரு ஷெல்லை வந்து நம்ம எடுக்கலாம். ஓகே, இன்ஃபினிட்டில இருக்கக்கூடிய ஒரு ஷெல்ல செகண்ட் அவுட்டர் ஷெல்ல நம்ம எடுக்கலாம். ஏன் இன்ஃபினிட்டில இருக்கக்கூடிய ஷெல் எடுக்கிறோம், பொட்டன்ஷியல் என்ன, இன்ஃபினிட்டி டு அ பாயிண்ட் இல்லையா, அந்த கான்செப்ட் வச்சு தான். ஓகே, ஸோ நம்ம எடுக்கக்கூடிய அந்த இன்ஃபினைட் அசியூம்டு ஷெல் இல்லையா, இமேஜினரி ஷெல், இமேஜினரி இது வந்து இன்னர் ஷெல்லா இருக்கும். நம்ம ஐசோலேட்டட் ஸ்பியருக்கு இன்னர் ஷெல்லா இருக்கும். இமேஜினரி அவுட்டர் ஷெல் நம்ம எடுக்கிறோம். அந்த இமேஜினரி அவுட்டர் ஷெல்லோட ரேடியஸ் வந்து இன்ஃபினிட்டி நம்ம அசியூம் பண்றோம். அந்த மாதிரி இன்ஃபினிட்டி நம்ம அசியூம் பண்றதால நம்ம என்ன பண்ணலாம், we can just substitute the values here இல்லையா. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகும், டெல்டா V is equal to 1/4 pi epsilon naught Q வரும் இல்லையா, சாரி, delta V is equal to Q by 4 pi epsilon naught 1 by A minus 1 by infinity 0. அப்போ Q by 4 pi epsilon naught A. So capacitance வந்து Q by delta V. So C is equal to 4 pi epsilon naught A. இங்கேயும் அதே ரேடியஸை மட்டும் தான் நம்பி இருக்கு. கெப்பாசிட்டன்ஸ்ல சார்ஜும் வரல, பொட்டன்ஷியலும் வரல, எதுவுமே வரல. ஓகேவா? அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல அவுட்டர் ஷெல்ல ஒர்க் பண்ணோம், இங்க வந்து இன்னர் ஷெல்ல ஒர்க் பண்றோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்படி பண்ணா நம்ம இன்னர் ஷெல்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், 1/4 pi epsilon naught Q1 by A. அதே மாதிரி தான் Q1 தான் இன்னர் ஷெல்லோட சார்ஜ் எடுக்கிறோம், Q2 தான் அவுட்டர் ஷெல்லோட சார்ஜ் எடுக்கிறோம். Q1 ஓட ரேடியஸ், அதாவது இன்னர் ஷெல்லோட ரேடியஸ் A எடுக்கிறோம், அவுட்டர் ஷெல்லோட ரேடியஸ் B எடுக்கிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னர் ஷெல் V is equal to 0 சொல்லிட்டோம். ஸோ 1/4 pi epsilon naught Q1 by A. அது என்ன Q1 by A, அந்த இன்னர் ஷெல்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இல்லையா, இது வந்து இன்னர் ஷெல்லோட பொட்டன்ஷியல். அதே மாதிரி அவுட்டர் ஷெல்லோட பொட்டன்ஷியல், அவுட்டர் ஷெல்லோட சர்ஃபேஸ்ல என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதுதானே மொத்த இன்சைட் ஆஃப் த ஷெல் இருக்கும். அப்போ அந்த இன்னர் ஷெல்லையும் அவுட்டர் ஷெல் மூலமா வர பொட்டன்ஷியல் இட் வில் பி ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் ஆன் த அவுட்டர் ஷெல்ஸ் சர்ஃபேஸ் இல்லையா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught Q2 by B, that is equal to 0. அதை எவாலுவேட் பண்ணா 1/4 pi epsilon naught போயிடும். Q1 BA is equal to minus Q2B. ஸோ இதில் வந்து Q1 வந்து நம்ம Bன்னு எடுத்துட்டோம், ஐ மீன் Q2 வந்து நம்ம Bன்னு எடுத்துட்டோம் இல்லையா. ஸோ ஐ மீன் Q2 வந்து நம்ம Qன்னு எடுத்துட்டோம், சாரி, Q by B. ஸோ Q1 is equal to minus QA by B இல்லையா. ஓகே, Q1 is equal to minus QA by B. ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய சார்ஜ் நம்ம எப்படி எடுக்கலாம், 1/4 pi epsilon naught Q1 by அதோட டிஸ்டன்ஸ் வந்து A plus 1/4 pi epsilon naught Q2, அதோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன, B இல்லையா, அதோட டிஸ்டன்ஸ் வந்து B. ஸோ ஓகே ஃபைன். So it's 1/4 pi epsilon naught. Q1 ஓட வேல்யூ வந்து minus QA by B. So minus QA by B இல்லையா, இங்க A இருக்கும். So minus QA by AB plus 1/4 pi epsilon naught Q by B because Q2 is equal to B. அதே மாதிரி V2 என்னவா இருக்கும், அந்த அவுட்டர் ஷெல்ல இருக்கக்கூடிய
potential due to both the spheres. So inside sphere நால என்ன வரும் 1 by 4 pi epsilon naught q1 வேற கலர்ல எழுதுறேன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம்ல. ஓகே so v2 is equal to 1 by 4 pi epsilon naught q1 by b because நம்ம எடுக்கக்கூடிய potential நம்ம எடுக்கக்கூடிய inner shell வந்து it is inside the outer shell. so அதோட distance வந்து என்ன இருக்கு b ல இருக்கா, அதாவது v1 வந்து இந்த சர்ஃபேஸ்ல இருக்கு, v2 வந்து இந்த சர்ஃபேஸ்ல இருக்கு. so v2 க்கு distance for the inner shell is b இல்லையா. so v2 is equal to 1 by 4 pi epsilon naught q1 by b plus 1 by 4 pi epsilon naught q2 by அதே b because it's on the surface of the outer shell இல்லையா. so நம்ம q1 ஓட ஃபார்முலா இங்க போடலாம் minus q by a by கீழே b இருக்கு, so b square plus 1 by 4 pi epsilon naught q by b. so நம்ம potential difference எப்படி எடுப்போம், அதே தான் v2 minus v1 இல்லையா. v2 minus v1 நம்ம ஏன் இந்த v2 இங்க v1 minus v2 and இங்க வந்து v2 minus v1 எடுக்கிறோம்னா நம்ம earthing கொடுக்கிற அந்த potential தான low potential இருக்கும். நம்ம earthing outer shellக்கு கொடுத்தா அந்த outer shellக்கு தான் potential low-ஆ இருக்கு. அது வந்து நம்ம v1 minus v2 ன்னு எடுக்கலாம் because v2 has the lowest potential. இதுல வந்து v1 க்கு தான் lowest potential இருக்கு, so it's v2 minus v1. ஓகேவா. so that is equal to minus 1 by 4 pi epsilon naught in the term by qa by b square plus 1 by 4 pi epsilon naught q by b. இந்த டேர்ம்ஸ்ல என்ன ஆகுது, இந்த டேர்ம்ஸ்ல கேன்சல் அவுட் ஆயிருது இல்லையா. இந்த டேர்ம்ஸ் and இந்த டேர்ம்ஸ் கேன்சல் அவுட் ஆகுது. இதுல a-யும் இருக்கு போயிடும். so remaining வந்து 1 by 4 pi epsilon naught it's minus v1, so இது பிளஸ் ஆயிரும். so இத ரெண்டையும் evaluate பண்ணா நம்ம என்ன பண்ணலாம், q by 4 pi epsilon naught காமனா வெளிய எடுக்கலாம். so that is equal to கீழே வைக்க போட்டுறது. so delta v is equal to q by 4 pi epsilon naught minus a by b square plus 1 by b, that is equal to q by 4 pi epsilon naught minus a by b square plus b by b square இல்லையா. so b square காமனா வெளிய எடுத்தா q by 4 pi epsilon naught b square b minus a. okay, b minus a. but capacitance நம்ம எப்படி எடுப்போம், capacitance equal to charge by potential. so c is equal to q by delta v, that is equal to 4 pi epsilon b square by b minus a இல்லையா. okay, so இது வந்து two different cases. mostly உங்களுக்கு வரக்கூடிய கேஸ் வந்து outer sphere earth-ஓட தான் இருக்கணும். பட் இந்த மாதிரி like inner shell earth இருக்கக்கூடிய கேசஸ் வந்தாலும் make sure you know the concept. always make sure you know the concept. உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சா, நல்ல ஸ்ட்ராங்கா தெரிஞ்சா, இந்த மாதிரி சின்ன ஃபார்முலா பிரச்சனை இருந்தா கூட நீங்க போடலாம். பட் நீங்க ஃபார்முலா மட்டுமே படிச்சு கான்செப்ட் படிக்கலனா அது வந்து வேற மாதிரி ஆயிரும், ரிஸ்க் ஆயிரும். பிகாஸ் அந்த ஃபார்முலால ஒவ்வொரு டேர்ம் என்ன, அந்த ஒவ்வொரு டேர்ம் எப்படி நம்ம எடுக்கணும், இல்லாட்டி நம்ம c equal to q by v பட் qம் vம் இண்டிபெண்டன்ட் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியாது. ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் யூ நோ த கான்செப்ட் very clearly. okay so questions involving capacitance of concentric spherical shells நம்ம அததான் பார்த்தோம். so given as always given. okay, so given நமக்கு என்ன இருக்கு, a sphere of radius 0.03 meter. so ஒரு sphere இருக்கு, அந்த sphereோட radius வந்து radius வந்து 0.03 meter and is suspended within a hollow sphere. so it is within a hollow sphere. இன்னும் ஓவர் மாதிரி வந்திருக்கு பாத்தீங்களா, முட்டை மாதிரி வந்திருக்கு, கரெக்டா போடுறேன். ஓகே, அதோட ரேடியஸ் வந்து it's 0.05 meter இல்லையா. it's 0.05 meter. okay, it is suspended within a hollow sphere of 0.05 meter. If the inner sphere is charged to a potential of 1500 volt. so inner sphere oda potential என்ன, இது வந்து 1 எடுக்கிறேன் 2 எடுக்கிறேன். inner sphere oda potential வந்து 1500 volt and the outer sphere is earthed, so v2 is equal to 0. outer sphere oda potential வந்து 0. find the capacitance and the charge on the inner sphere. so நமக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் கொடுத்திருக்காங்க. அந்த இன்னர் ஸ்பியரோட ரேடியஸ் 0.03 மீட்டர், அவுட்டர் ஸ்பியரோட ரேடியஸ் 0.05 மீட்டர் அண்ட் இன்னர் ஸ்பியரோட பொட்டன்ஷியல் 1500 வோல்ட் அண்ட் அவுட்டர் ஸ்பியரோட பொட்டன்ஷியல் வந்து 0 பிகாஸ் நம்ம எர்த்திங் கொடுத்துட்டோம். ஸோ we need to find what is the capacitance and the charge on the inner sphere. இங்க capacitance மட்டும்தான் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, சார்ஜுக்கு கொடுக்கல. பண்ணுவோமா? ஓகே,
to find, ஓகேவா, எங்க where is charge, நான் என்னையே செல்ஃப் கரெக்ட் பண்றேன். Okay, so to find capacitance and charge on the inner sphere. Inner sphere. So solution. So நீங்க capacitance மட்டுமே கொடுத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி எர்த் போட்டிருக்காங்க, எர்த்திங் போடல, அந்த மாதிரி உட்காந்து கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. அதெல்லாத்தையும் விட்டுருங்க. நமக்கு என்ன தெரியும், outer sphere is earthed. So outer sphere earth ஆனா அதோட ஃபார்முலா என்ன, cube 4 pi epsilon ab by b minus a இல்லையா. So C is equal to 4 pi epsilon naught AB by B minus A. இங்க A வந்து inner sphere 0.03, B வந்து 0.05 meter இல்லையா. So B minus A வந்து 0.02 meter. So capacitance equal to 4 pi epsilon naught எப்படி எடுக்கலாம், 1 by 4 pi epsilon naught, because 1 by 4 pi epsilon naught, because அதோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், AB by B minus A, that is equal to C. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டெசிமல் கொடுத்தா 5 by 100 3 by 100 போடுங்க, பிகாஸ் இட்ஸ் மச் ஈஸியர் ஃபார் யூ டு எவாலுவேட். ஓகேவா. ஓகே, தட்ஸ் ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு 1 by 9 into 10 power 9 into ஏபி வந்து 3 into 5, கீழே 100 வரும், இந்த 100 வரும், into b minus a 2 into 100 இல்லையா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், க்ராஸ் பண்ணலாம். 100 போயிடும், 100 போயிடும், 5 போயிடும், 20 போயிடும் இல்லையா, 20 போயிடும். அதே மாதிரி இங்க 1 போயிடும், இங்க 3 போயிடும். ஓகே, so C is equal to 1 by 3 into 20 into 2 into 10 to the power of 9 இல்லையா. that is equal to 10 to the power of minus 9 into 10 power minus 1. இந்த 20 வரை நான் எடுக்கிறேன். ஓகே, இல்ல அது இருக்கட்டும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். பை 3 2s are 6 2s are 12 இல்லையா, 120. ஓகே, 120 into 10 to the power of minus 9. Okay, so C is equal to so C is equal to so C is equal to நமக்கு 120 கீழே இருக்கு. ஸோ மேலே நம்ம எனக்கு என்ன வேணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 டிஜிட் நம்பர் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக எவாலுவேட் பண்ணலாம் இல்லையா. ஸோ 1000 into 10 power minus 4 இல்லையா, ஆர் 10 power 3 into 10 power minus 3 into 10 power minus 9 நம்ம எழுதலாமா, கொஞ்சம் ஈஸியாக எவாலுவேட் பண்ணுறதுக்கு. ஸோ C is equal to 10 power minus 3 வந்து 10 power 3 வந்து 1000 into 10 power minus 12 by 120. ஸோ இங்கே போயிடும். ஸோ 12 by 100 என்ன, 12 by 100 is equal to 8 இல்லையா, 96 வருமா, ஆமாம் 96 வரும், 40 வரும், it's 3 36 40 36 வரும் 3. ஸோ C is equal to 8.33 into 10 to the power of minus 12 farad. ஓகேவா, farad. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு இந்த பொட்டன்ஷியல்னு கொடுத்துருக்காங்க, அவுட்டர் ஸ்பியர் எர்த்தட்னு கொடுத்துருக்காங்க, ரேடியஸ்னு கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் மட்டும் என்ன, அவுட்டர் ஸ்பியர் எர்த்தடா இருக்கா, இன்னர் ஸ்பியர் எர்த்தடா இருக்கான்னு மட்டும் பாருங்க. அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலாவை சூஸ் பண்ணுங்க. ரேடியஸ் வச்சு மட்டும் ரேடியஸ் மட்டும் வச்சுட்டு நீங்க கெப்பாசிட்டன்ஸை எவாலுவேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கொஞ்சம் வளர்றல. ஸோ பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது தேவை வராது. பட் நமக்கு வேற என்ன கண்டுபிடிக்கணும், சார்ஜ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ சார்ஜ் நம்ம எப்படி போடுவோம், C is equal to Q is equal to CV இல்லையா, C equal to Q by V, Q is equal to CV. That is equal to 8.33 into 10 to the power of minus 12 into 1500 இல்லையா, 1500 வருது. ஸோ அதை எவாலுவேட் பண்ண என்ன வரும், நம்ம 8.33 எதுன்னு எடுத்தோம், 1000 by 120 தான் எடுத்தோம். 1500 into 10 power minus 12 இல்லையா. ஸோ சரி, 0 போகும் 12 போனால் இங்கே 12க்கு பதில் நம்ம 3 போடலாம், அப்போ 504 வரும். இதில் போனால் 25 வரும் இல்லையா. 12500 into 10 to the power of minus 12. That is equal to Q is equal to 1.25 இல்லையா, into 4 decimals போகும், minus 8 coulomb இல்லையா.
ஸோ இவங்க வந்து மோஸ்ட்லி இந்த சார்ஜிங் தனியாக கேட்டிருக்க மாட்டாங்க, பிகாஸ் இந்த ஆப்ஷன்ஸ்லேயே இல்லை பாருங்க. ஸோ மோஸ்ட்லி இது நானா ஆட் பண்ணுது, என்னோட தப்பு. பட் த திங் இஸ், உங்களுக்கு ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 0.03 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் சஸ்பெண்டட் வித் ஹாலோ ஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்பியரோட பொட்டன்ஷியல் வந்து 1500 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அவுட்டர் ஸ்பியரோட ரேடியஸ், ஐ மீன் அவுட்டர் ஸ்பியரோட பொட்டன்ஷியல் வந்து எர்த்திங் கொடுத்து அதை V = 0 ஆக்கிட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கொடுத்து நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் சார்ஜும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பொட்டன்ஷியல் அவங்க கொடுத்தா ஜஸ்ட் இக்னோர் தட் டேட்டா. உங்களுக்கு அவுட்டர் ஸ்பியர் எர்த்தடா இருக்கா ஒரு இன்னர் ஸ்பியர் எர்த்தடா இருக்கான்னு மட்டும் பார்த்து அந்த ஒரு ஸ்பியர்ஸோட ரேடியஸ் வச்சு நீங்க கெப்பாசிட்டன்ஸை கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுக்கறது எதுக்கு? கண்டிப்பாக உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான். நீங்க கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களான்னு செக் பண்றதுக்கு. இட்ஸ் a great செக் மேட்டர். ஸோ டோன்ட் வரி, நீங்க வந்து ரேடியஸ் மட்டும் பாருங்க, கரெக்டான ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க அண்ட் யூ ஆர் குட் டு கோ. ஓகேவா? அதே மாதிரி given the thickness of an air layer between two coatings of a spherical capacitor is 2 centimeter. So ஒரு spherical capacitor இருக்கு, 2 coatings இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் 1 coating and அதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இது வந்து என்ன? This also closely resembles a concentric, I mean two concentric shells இல்லையா? 2 concentric shells-க்கான close resemblance இருக்கு. ஸோ நம்ம என்ன போடலாம்? இது வந்து நம்ம போடலாம். ஸோ இது வந்து ஏன்னு எடுக்கலாம், இது வந்து பின்னு எடுக்கலாமா? இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? B minus A is equal to 2 centimeterன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி the capacitance has the capacitance as the sphere of 1.2 diameter. ஸோ இந்த concentric shells-க்கு radius equal to 1.2 meter by 2 is equal to 0.6 meter இருக்கக்கூடிய ரேடியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டருக்கு என்ன கெப்பாசிட்டன்ஸ் இருக்குமோ அதே கெப்பாசிட்டன்ஸ் தான் இதுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இதுல ஆன்சர்ஸும் சென்டிமீட்டர்ல இருக்கு. இது இந்த ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டரோட திக்னஸும் சென்டிமீட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் ஃபார்முலா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சென்டிமீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம இது டேரக்டா சென்டிமீட்டர் வச்சு எவாலுவேட் பண்ணலாம். தான் போடணும். இட்ஸ் ஆல்சோ பெட்டர் வே. பட் இதுல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின்லையும் சரி, நமக்கு தேவைப்படுற ஃபார்முலாலையும் சரி அண்ட் ஃபைனல் ஆன்சர்லையும் சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்பெஷல் கேஸ். ஓகேவா? ஸோ நம்ம சென்டிமீட்டர்லேயே போடலாம். 60 சென்டிமீட்டர். ஓகே, 60 சென்டிமீட்டர் இல்லையா? ஓகே. ஸோ டு ஃபைண்ட் வாட் ஷுட் வி ஃபைண்ட் ஹியர்? உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாட் ஷுட் வி ஃபைண்ட் ஹியர்? We should find the radii of surfaces. So radii na enna? A and B இல்லையா? A and B. Solution போடலாமா? Solution. So இந்த மாதிரி இருக்கிற surfacesக்கு என்ன லைக் என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம்? நமக்கு வந்து 4 pi epsilon naught கெப்பாசிட்டன்ஸ்க்கு 4 pi epsilon naught AB by B minus A யூஸ் பண்ணலாம். அப்ப நீங்க கேட்கலாம், என்ன சார் நீங்க அவுட்டர் ஷெல் எர்த்தடா இருக்கா ஒரு இன்னர் ஷெல் எர்த்தடா இருக்கான்னு சொல்லல, ஸோ நீங்க எப்படி இந்த ஃபார்ம்ல தைரியமா யூஸ் பண்றீங்கன்னு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஷெல் கொடுத்து உங்களுக்கு அவுட்டர் ஷெல் எர்த்தடா ஒரு இன்னர் ஷெல் எர்த்தடான்னு அவங்க ஸ்பெசிஃபை பண்ணாட்டி, இன் ஆல் கேசஸ் இட் இஸ் ஆல்வேஸ் த அவுட்டர் ஷெல் விச் இஸ் எர்த்தட். ஓகேவா? இஃப் நோ எர்த்திங் இஸ் மென்ஷன்ட், okay, if no earthing is given, assume that the outer shell, okay va, assume that the outer shell is earthed. Okay, so this is a very very important point and I will highlight it. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் அப்ராக்சிமேஷன் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு எல்லா டேட்டையும் கிடைக்காட்டி இந்த மாதிரி தான் அந்த டேட்டா இருக்கும்னு அசியூம் பண்ணி நீங்கள் போடணும். இந்த இடத்துல நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம்னா அவுட்டர் ஷெல்லுக்கு தான் அந்த எர்த்திங் கனெக்ஷன் இருக்கும்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். அப்படி அசியூம் பண்ணதால நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம்ல தான் C is equal to 4 pi epsilon naught AB by B minus A. பட் அந்த கெப்பாசிட்டருக்கு எந்த கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும்? It has the capacitance equal to the capacitance of a spherical shell or a spherical sphere, I mean a sphere of radius 60 centimeter. 60 centimeter, that is equal to 4 pi epsilon naught AB. AB oda value என்ன? நமக்கு தெரியாதுல. AB by B minus A. B minus oda value என்ன? 2 centimeter இல்லையா? So 2. So இது ஈக்குவலா இருக்குமா? So 4 pi epsilon naught AB by 2 equal to 4 pi epsilon naught into 60 இல்லையா?
ஸோ 4 pi epsilon naught போகும், 4 pi epsilon naught போகும். ஸோ ஏபி என்னவா இருக்கும்? AB is equal to 60 into 2, that's equal to 120 centimeter. So okay, இதுல வந்து நீங்க ஒண்ணுனா உங்களுக்கு டைம் இல்லை, டைம் பத்தல எக்ஸாமுக்கு, இந்த ப்ராப்ளமே எனக்கு ஃபாஸ்டா போடணும்னு சொன்னீங்கன்னா நீங்க ஏபி ஈக்குவல் டு 120 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ இதுல மல்டிப்ளை பண்ணி பாருங்க ஆப்ஷன்ல. இதுல 120 சென்டிமீட்டர் வருமா? வரும். இதுக்கும் வரும், இதுக்கு வராது. அண்ட் இதுக்கு வருமா? இதுக்கும் வராது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடையாது. பட் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்க மோஸ்ட் ஃபுல்லா எவாலுவேட் பண்ண பாருங்க. பிகாஸ் இங்க ரெண்டு ப்ராப்ளம்ஸா இருக்கு இல்லையா, ரெண்டு இதுதான் இருக்கு. ஓகே ஓகே ஸோ ஓகே ஃபைன். ஸோ இதுல வந்துட்டு நம்ம AB is equal to 120 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். B minus A is equal to 2 சென்டிமீட்டரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம B plus A நம்ம ஃபார்முலா எவாலுவேட் பண்ணலாமா? ஸோ A plus B the whole square is equal to என்ன? B minus A the whole square plus 4AB இல்லையா, plus 4AB. இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு 10th இல்ல 9thலயே இருந்திருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா நீங்க ஞாபகம் வைக்காட்டி it's a bit risky. So always make sure to remember the formula not only from +1 but உங்க சின்ன கிளாஸஸ்ல படிச்ச ஃபார்முலாஸும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல் ஆகும். So B plus A square is equal to 2 square plus 4 into 120, that is equal to 480. இது 480 வரும், இது 484 இல்லையா. அப்போ B plus A என்னவா இருக்கும்? 22 44 484 இல்லையா. So that is equal to 22 square, that's equal to 22 centimeter இல்லையா. Okay, so B plus A is equal to 22 centimeter, B minus A equal to 2 centimeter. This implies that இது ரெண்டு ஆட் பண்ணா 2B is equal to 24 centimeter, B is equal to 12 centimeter இல்லையா. B is equal to 12 centimeter. அதே மாதிரி B minus A is equal to 2 centimeter சொல்லிட்டாங்க. So A is equal to என்ன? B minus 2, that is equal to 10 centimeter. ஓகேவா. ஸோ இதுல வந்து நமக்கு A வந்து 10 centimeter, B வந்து 12 centimeter கிடைச்சிச்சு. இதுதான் ஆன்சர். அப்போ நீங்க கேட்கலாம், இதுல வந்து A எதுன்னு கொடுக்கல, பியும் எதுன்னு கொடுக்கல, வேணும்னா நம்ம அவுட்டர் ஷெல்ல ஏன்னு எடுத்திருக்கலாம், ஒரு இன்னர் ஷெல்லையும் ஏன்னு எடுத்திருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தா இந்த ஆன்சரும் கரெக்ட் தான். ஓகேவா. இதுவும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ மெயின் திங். இதுல வந்து நம்ம இன்னர் ஷெல்லுக்கு ஏன்னு எடுத்தோம், அவுட்டர் ஷெல்லுக்கு பின்னு எடுத்ததால நம்ம இப்படி போடுறோம். சப்போஸ் அந்த மாதிரி அவுட்டர் ஷெல்லு ஏன்னு ஸ்பெசிஃபை பண்ணல, பி ஸ்பெசிஃபை பண்ணாட்டி 10 12 மட்டும் இருந்தா போதும். அது ஏக்கு 10நாலும் சரி, ஏக்கு 12நாலும் சரி இல்லையா. ஸோ இதுல 10 12 இருக்கு, இதுல 12 10 இருக்கு. ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் ஆர் ஈக்குவலி கரெக்ட். நீங்க ரெண்டு ஆப்ஷன் எதுலையும் சூஸ் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாலும் it's going to be the right answer. ஓகேவா. மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் எரர்ஸ் ஆர் அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல கண்டிப்பா எரர்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு உங்களை அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இது போட்டேன். ஸோ RA RB இதுல A தான் பெருசு, B தான் பெருசு அங்க மென்ஷன் பண்ணல. ஓகே, ஸோ மொத்தமா ரெண்டு ஸ்பியர் இருக்கு, ரெண்டு ஸ்பியரோட ரேடியஸ் 12 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர்னு மட்டும்தான் தெரியும். அது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவங்க A எது B எதுன்னு அவங்க கொடுக்காததால 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் வந்தாலும் சரி, இங்கேயும் 12 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் வந்ததால ரெண்டு ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். பட் சப்போஸ் அவங்க A தான் சின்னது B தான் பெருசுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது மட்டும்தான் கரெக்ட். ஓகே, பட் இதுல அவங்க ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ இட்ஸ் 10 சென்டிமீட்டர் அண்ட் 12 சென்டிமீட்டர். ஸோ இதுவாகவும் இருக்கலாம், இதுவாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ பிஎஸ் பார்த்துட்டோம். இனி நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் கேஸ் வந்து சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டி. ஸோ ப்ரீவியஸ் கேஸ்ல ஒரு ஷெல் மேல இன்னொரு ஷெல் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இதுல ஒரு சிலிண்டர் மேல இன்னொரு சிலிண்டர் இருந்துச்சு. அந்த ரெண்டு சிலிண்டருக்கும் ஒரே லென்த் எல்லுன்னு சொல்றோம். ஓகே, ஒரே லென்த் எல்லுன்னு சொல்றோம். ஸோ ஒரு சிலிண்டர் அதாவது ஒரு லைன் சார்ஜ் மாதிரி தானே இருக்கு. ஸோ அந்த லைன் சார்ஜ் மூலமா நமக்கு வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? E is equal to lambda by 2 pi epsilon naught r. இது வந்து என்னோட காசஸ் லா லெக்சர் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இது வந்து நீங்க பார்க்காமலே உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ மேக் ஷூர் யூ வாட்ச் த லெக்சர் ரிலேட்டட் டு காசஸ் லா ஆல்சோ. ஓகேவா. ஸோ வாட் இஸ் டெல்டா V? வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்? நம்ம B இல்லையா, இந்த சின்ன ரேடியஸ் வந்து A நம்ம எடுக்கிறோம், B வந்து பெரிய ரேடியஸ் எடுக்கிறோம். ஸோ we are bringing a charge from B to A against the electric field. So that is equal to minus integral of B to A E dot dr. அப்போ ஈயோட வேல்யூ நமக்கு தெரியும்.
இல்லையா, ஈயோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ dr. ஓகே, ஸோ b to a lambda 2 pi epsilon naught r dr. ஸோ நமக்கு lambda by 2 pi epsilon naught கான்ஸ்டன்ட் தெரியும், வெளியே எடுத்துட்டோம், வெளியே மைனஸும் இருக்கு. 1 by r இன்டகிரேட் பண்ண என்ன வரும், 1 by r dr is equal to log r, ஐ மீன் ln r. ln வந்து பெருசா ஒன்றும் இல்லை, log base e. ஓகேவா, log base er, அது வந்து ln போடுறேன். ஸோ ln into ab, ஸோ அது லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணா ln a minus ln b னு வரும். பட் வெளியே மைனஸ் ஒன்று இருக்கு, உள்ள கொண்டு வரதால lambda by 2 pi epsilon naught ln b minus ln a. ஸோ I mean log ஓட ஃபார்முலா தெரியும் இல்லையா, log a minus log b is equal to log a by b. log a by b log a by b இல்லையா. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி delta v is equal to lambda by 2 pi epsilon naught ln b by a ன்னு சொல்லிட்டோம். பட் நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், capacitance is equal to charge by potential difference. ஸோ சார்ஜ் வந்து என்னவா இருக்கும், linear charge density into length இல்லையா, linear charge density into length. So q is equal to lambda l by lambda by 2 pi epsilon naught ln b by a. So இதுல வந்து lambda போகும் இல்லையா, lambda போகும் 2 pi epsilon naught மேல வரும், length மேல இருக்கும், by lambda I mean by ln b by a. So இதுதான் சிலிண்ட்ரிக்கல் கெபாசிட்டரோட capacitance. இதுல வந்து இன்னர் ஷெல், அதாவது இன்னரா இருக்கிற கெபாசிட்டன்ஸுக்கு தான் பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்குறோம், வெளியே இருக்கிறதுக்கு வந்து மைனஸ் கியூ சார்ஜ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா இல்லையா. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நீட் கொஸ்டின்ஸ்ல கேட்டதில்ல இது வேற, பட் இட்ஸ் ஸ்டில் இந்த சிலபஸ் ரைட். ஸோ சிலபஸ்ல இருக்கிறதால படிச்சு வச்சிடணும், திடீர்னு நம்ம கஷ்ட காலத்துக்கு கேட்டாங்கன்னா இல்லையா. ஸோ ஆல்வேஸ் பி ப்ரிப்பேர்ட். ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல அவங்க தரல, இது ரிலேட்டடா கேட்கலன்னு சொல்லி நீங்க விட்டுறாதீங்க. சிலபஸ்ல இருந்தா கண்டிப்பா ஸ்டடி பண்ணுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல கேட்காட்டி கொஞ்சம் கம்மியா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க அந்த டாபிக்ஸ்ல, நோ ப்ராப்ளம், பட் கண்டிப்பா படிச்சிருக்கோம். ஓகேவா. ஓகே, ஸோ parallel plate capacitor, this is very 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 important when it comes to NEET or capacitance topic. ஓகேவா. ஸோ மோஸ்ட்லி கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் அத்தனையுமே இந்த செக்ஷன்ல இருந்து தான் வந்திருக்கு, எல்லாமே இல்லை, மோஸ்ட்லி. ஸோ parallel plate capacitor. ஸோ parallel plate capacitor வேற ஒன்றும் இல்லை, நம்ம 2 parallel plates எடுக்கிறோம். ஓகே, பிளேன்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம காஸஸ் லால பார்த்துருப்போம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an infinitely charged plane இல்லையா. அதே மாதிரி தான் இதுல வந்து இன்ஃபினிட்லி சார்ஜ் இல்லை, ஏதோ 2 பிளேன்ஸ் எடுக்கிறோம், அந்த 2 பிளேட்ஸுக்கும் ஏரியா வந்து ஏன்னு எடுக்கிறோம். ஓகேவா, அதோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து சிக்மான்னு எடுக்கிறோம் ரெண்டுக்குமே. இதுக்கு வந்து சிக்மா பிளஸ் சிக்மா, இதுக்கு வந்து மைனஸ் சிக்மா, பிகாஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இல்லையா. ஸோ சார்ஜ் வந்து என்னவா இருக்கும், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இன்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ இல்லையா, சிக்மா ஏ. ஸோ பிட்வீன் த பிளேட்ஸ் நம்ம காஸஸ் லா எக்ஸாம்பிளே பார்த்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும், E is equal to sigma by epsilon naught இல்லையா, E is equal to sigma by epsilon naught. இது வந்து காஸஸ் லா லெக்சர்ல the electric field between two equal and oppositely charged plates நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. So E is equal to sigma by epsilon naught. அதே மாதிரி நமக்கு என்ன தெரியும், electric field is equal to potential by distance. So potential is equal to என்ன, electric field into distance எடுக்கலாம், that is equal to sigma by epsilon naught. நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா, sigma by epsilon naught சப்ஸ்டிட் பண்ணா g by sigma by epsilon naught. அப்ப epsilon naught மேல வந்துட்டு கீழே போயிடும், சாரி, sigma by epsilon naught into d இல்லையா, E into d. So sigma by epsilon naught into d, that is equal to sigma d by epsilon naught. ஓகேவா. So C is equal to Q by V இல்லையா, C is equal to Q by V அது தெரியும். இந்த Q வந்து என்ன, சிக்மா பை A, ஐ மீன் சிக்மா A. ஸோ சிக்மா A பை சிக்மா D பை எப்சிலான் நாட், சிக்மா போயிடும் எப்சிலான் நாட் A பை D. ஸோ இதுலயும் சேம் தான், ஏரியா கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் அதாவது செப்பரேஷன் பிட்வீன் த பிளேட்ஸ் இல்லையா D, அதுவும் கொடுத்துருக்காங்க. ஆனா எவ்வளவு சார்ஜ் கொடுத்துருக்கோம், எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு இந்த டேர்ம்ல வரவே இல்லை. ஸோ இதுலயும் தான் நீங்க எந்த ஷேப் எடுத்தாலும் சரி, நம்ம ப்ரீவியஸா பார்த்த சிலிண்டர்னாலும் ஸ்பியர்னாலும் கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ்னாலும் ஆர் ஏதோ ஜிக்ஸாக் ரேண்டம் ஷேப்னாலும், கெப்பாசிட்டன்ஸ் again will always depend only on the shape, size and the separation. நீங்க சார்ஜ் பொட்டன்ஷியல் எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி, லைக் சார்ஜஸ் நீங்க மாத்தினா பொட்டன்ஷியல் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ there won't be any change. ஓகேவா. ஸோ சார்ஜ் அண்ட் பொட்டன்ஷியல் நீங்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் கெபாசிட்டன்ஸ் மாற போறது இல்லை. ஓகேவா. ஓகே. ஸோ ஃபார் ஒன் பிளேட் நம்ம சார்ஜ் எப்படி எடுத்துருக்கலாம்,
Gauss's law படி E is equal to sigma by 2 pi epsilon naught. Electric field வந்து E is equal to sigma by 2 pi epsilon naught. இது வந்து Gauss's law நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். So force என்னவா இருக்கும்? Force due to one single plate இல்லையா? Force due to one single plate. So F is equal to Q epsilon naught, that is equal to sigma A into A sigma by 2 epsilon naught. So sigma square A by 2 epsilon naught. Okay, but இதுல sigma வந்து எப்படி இருக்கும்? நமக்கு ஆல்ரெடி தெரியும் E is equal to sigma by epsilon naught for two plates. So for two plates. So that is equal to sigma is equal to epsilon naught E. So let's substitute panna epsilon naught square E square A by 2 epsilon naught. So force between the two plates. Okay, the force between the two plates in this parallel plate capacitor வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1 by 2 epsilon naught A E square, where E is the electric field. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து நீங்க ஒன் பிளேட்ல எடுத்தீங்க, ஓகே, அப்போ மட்டும் எதுக்கு நீங்க புதுசா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கு டூ பிளேட்ஸ்ல வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுக்கிறீங்க நீங்க கேட்கலாம். ஸோ ஃபோர்ஸ் வந்து இட் வில் கம் ஃப்ரம் ஒன் பிளேட் டு த அனதர். ஸோ ஒரிஜின் ஆஃப் த சோர்ஸ் வந்து எந்த ஒரு பிளேட் இல்லையா, ஒரு பிளேட் இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு வருது ஃபோர்ஸ். பட் அந்த ஃபோர்ஸ் ரெண்டு எதுக்கு இடையில இருக்கு? அந்த ரெண்டு பிளேட்ஸுக்கும் இடையில இருக்கு. ஸோ அதனால தான் அந்த சோர்ஸ் சார்ஜ், அதாவது சோர்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து ஏதோ ஒரு பிளேட் மேல இருக்கிறதுனால நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க எடுத்தோம். பட் நமக்கு வர நெட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எதனால வருது? இட் இஸ் பிட்வீன் தோஸ் டூ பிளேட்ஸ். ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இ இல்லையா? பிகாஸ் மோஸ்ட்லி கெபாசிட்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க பிளஸ் கியூ கொடுத்தா இந்த பிளஸ் கியூனால தான் இங்க மைனஸ் கியூ வரும். நம்ம புதுசா இதுக்கு பிளஸ் கியூ கொடுத்த மாதிரி இதுக்கு நம்ம மைனஸ் கியூ கொடுக்க மாட்டோம். இங்க பிளஸ் கியூ வரதுனால இங்க மைனஸ் கியூ வந்து இன்டியூஸ் ஆயிரும். So any charge which is given here is induced in this charge also, charging by induction. அந்த ஒரு பர்டிகுலர் நேச்சர்னால தான், அந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னால தான் நம்ம சிக்மா இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஈன்னு எடுத்திருக்கோம். பிகாஸ் சிக்மா இஸ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. இந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து இட் இஸ் பிட்வீன் போத் த பிளேட்ஸ். பிகாஸ் இந்த ஒரு பிளேட் இருந்து தான் இன்னொரு பிளேட்டுக்கே வருது. ஸோ இந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இருக்கணும்னா ரெண்டு பிளேட்ஸும் தேவை. அதுக்காக தான் சிக்மா இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இ டூ பிளேட்ஸ் நம்ம எடுத்துக்கோம். பட் நமக்கு வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஒரு சிங்கிள் பிளேட் இருந்தா தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஃபோர்ஸ் கால்குலேஷனுக்கு மட்டும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஒரு சிங்கிள் பிளேட் இருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ எகெயின் சொல்றேன், சிங்கிள் பிளேட் இருந்து நம்ம இந்த வேல்யூ எடுக்கக்கூடிய ரீசன் வந்து ஃபோர்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஒன் சிங்குலர் பிளேட் ஓன்லி. பட் அதே நேரத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய சார்ஜ் வந்து இட் இஸ் ஷேர்ட் பிட்வீன் தோஸ் டூ பிளேட்ஸ். Not just one plate, but between those two plates. So two plates இருக்கிறதுனால நம்ம surface charge-க்கு வந்து we are using the equation for two plates. Okay, source-க்கு one plate, surface charge-க்கு two plates. So அப்படி நம்ம evaluate பண்ணும்போது we found that the force is equal to 1 by 2 epsilon naught A E square. Okay வா, A E square. So இதுலயும் உங்களுக்கு electric field ஓட dependence இருக்கு, area ஓட dependence இருக்கு. ஓகேவா? Because இது வந்து capacitance கிடையாது, force தான். So capacitance charge potential ஓட டிபெண்டன்ஸ் இல்ல, பட் இதுல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிபெண்டன்ஸ் ஃபோர்ஸ்க்கு இருக்கு. ஓகேவா? இதுல வந்து நான் மென்ஷன் பண்றேன் ஃபோர்ஸ். ஓகே, ஃபோர்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். ஃபோர்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். ஓகே ஃபைன். ஸோ அதே மாதிரி ரெண்டு சார்ஜஸ் இருக்கு, ரெண்டு சார்ஜ் ஒரு விதத்துல செப்பரேஷன்ல வச்சிருக்கோம். ஏன் இந்த மாதிரி செப்பரேஷன்ல வச்சிருக்கோம், ஒரு இந்த மாதிரி செப்பரேஷன்ல வச்சா பர்பஸ் என்ன? இதோட பர்பஸ் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம செப்பரேஷன் வச்சா என்ன வரும்? ரெண்டுக்கு இடையில ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரும் இல்லையா? ஸோ அந்த செப்பரேஷனை மாத்தியோ இல்ல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சார்ஜ் ஒன்று கொடுக்குறோம் இல்லையா, அந்த சார்ஜை மாத்தியோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சார்ஜை நம்ம ஸ்டோர் பண்ணலாம் இல்லையா? நம்ம கெப்பாசிட்டன்ஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கெப்பாசிட்டி. அந்த கெப்பாசிட்டியில நம்ம சில அந்த கெப்பாசிட்டி வந்து எதை இண்டிகேட் பண்ணுது, நம்ம எவ்வளவு சார்ஜஸ் ஸ்டோர் பண்ண முடியுமோ அதுதான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அந்த கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ்ல என்ன இருக்கும், அந்த சார்ஜஸ்னால ஒரு வித எனர்ஜி இருக்கும் இல்லையா? ஸோ த எனர்ஜி ஸ்டோர் இன் அ parallel plate capacitor நம்ம எப்படி போடலாம்? ஸோ dW is equal to work done is equal to Q into V. இதுல வந்து நம்ம பொட்டன்ஷியல் மாத்த போறது இல்ல, நம்ம எவ்வளவு சார்ஜ் கொடுக்குறோமோ சார்ஜை மாத்துறோம், அந்த சார்ஜை பொறுத்து பொட்டன்ஷியலும் மாறும். So dW is equal to dW is equal to QV differentiation, that's equal to dQ into V plus dV into Q. நம்ம பொட்டன்ஷியல மாத்த போறதில்ல, so dV is 0. So dW is equal to dQ into V. பட் நமக்கு dQ நம்ம ஆல்ரெடி என்னன்னு தெரியும், ஐ மீன் V நமக்கு என்னன்னு தெரியும்,
C is equal to Q by V ன்னு தெரியும். அப்போ V is equal to Q by C. அதை நமக்கு சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ work done நம்ம எப்படி பண்ணலாம்? Integrated from 0 to ஒரு Q0 சார்ஜ். ஸோ நம்ம ஒரு parallel plate எடுக்கிறோம். அந்த parallel plateல ஒரு சார்ஜில் இனிஷியலி அந்த சார்ஜ் இல்லாத parallel plate கெப்பாசிட்டர்ல நம்ம Q0 சார்ஜ் வர இன்க்ரீஸ் பண்றோம். ஓகே, Q0 சார்ஜ் வர நம்ம கொடுக்குறோம். ஸோ we are giving the charge from 0 to Q0. அப்போ 1 by C integral of Q dq from 0 to Q0 integrate பண்ணா 1 by C Q0 square, I mean Q0 square by 2 minus 0 வரும் இல்லையா, minus 0 வரும் because negative limit வந்து minus 0 இல்லையா, minus 0. ஓகே, ஸோ இதுதான் இந்த work done வந்து என்ன ஆகும், நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு டைபோல் நம்ம பார்த்த மாதிரி இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒர்க் டன் வந்து அந்த சிஸ்டம்லயே பொட்டன்ஷியல் எனர்ஜியா வந்து ஸ்டோர் ஆகுது இல்லையா, பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. ஸோ திஸ் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். ஓகே, ஸோ U is equal to 1 by 2 Q square by C. அதே மாதிரி 1 by 2 Q square என்ன, C square V square by C, that's equal to 1 by 2 CV square. ஓகே, 1 by 2 CV square equal 1 by 2 Q square by C. அதே மாதிரி C நம்ம எப்படி போடலாம், I'm sorry, yeah, C நம்ம எப்படி போடலாம், Q into V னு போடலாமா. So U is equal to 1 by 2 Q by V by Q square, that is equal to 1 by 2 Q cancel ஆயிரும் Q into V இல்லையா, Q into V. So இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல நம்ம இந்த பொட்டன்ஷியலோட வேல்யூ, அதாவது இந்த எனர்ஜி ஸ்டோரோட வேல்யூ வந்து நம்ம போடலாம். நீங்க எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கிறத அந்த கொஸ்டின்ல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ தேர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் ஃபார் திஸ் எனர்ஜி ஸ்டோர்ட். ஸோ அதே மாதிரி எனர்ஜி டென்சிட்டி என்னவா இருக்கும், நம்ம 2 பிளேட்ஸ் எடுக்க ஒரு செப்பரேஷன்ல வைக்கிறோம். ஸோ ஒரு இத்தனை ரீஜியன், இத்தனை குறிப்பிட்ட ரீஜன்ல தான் இந்த எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அந்த ரீஜன்ல எனர்ஜி டென்சிட்டி, அதாவது ஒரு யூனிட் ஏரியால எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும் நம்ம எப்படி பார்க்கலாம், டோட்டல் சார்ஜ் பை வால்யூம் இல்லையா, டென்சிட்டி வந்துட்டு மாஸ் பை வால்யூம், அதே மாதிரி டோட்டல் சார்ஜ் பை வால்யூம், ஐ மீன் இது வந்து எனர்ஜி டென்சிட்டி. ஸோ டோட்டல் எனர்ஜி பை வால்யூம். ஓகேவா? ஸோ எனர்ஜி வந்து U பை வால்யூம் வந்து தெரியும். வால்யூம் வந்து என்ன, ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ் இல்லையா. நம்ம என்ன போடுவோம், LBHன்னு போடுவோம், இல்லை LB வந்து டிஸ்டன்ஸ் எடுத்தா, ஐ மீன் ஏரியான்னு எடுத்தா ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ் இல்லையா, A இன்டூ D. So Q square by 2C into 1 by AD, that is equal to epsilon naught square EA square இல்லையா. Q ஓட வேல்யூ வந்து என்ன, Q ஓட வேல்யூ வந்து epsilon naught E இல்லையா. பிகாஸ் நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல பார்த்தோம் சிக்மா இஸ் equal to epsilon naught E னு பார்த்தோம். Q is equal to sigma A, that's equal to epsilon naught EA இல்லையா, epsilon naught EA. So Q square வந்து epsilon naught EA square by 2 epsilon naught A by D into AD. So energy density is equal to U equal to 1 by 2 epsilon naught E. Okay, 1 by 2 epsilon naught E. Okay va? Okay. So இதுதான் நமக்கு கொடுக்கிற பர்டிகுலர் கான்செப்ட். ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்ட் நம்ம என்ன சொல்றோம்னா, 2 பிளேட்ஸ் எடுக்கிறோம், 2 பிளேட்ஸோட ஏரியா வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஏன்னு எடுக்கிறோம். அந்த ஏரியா, ஐ மீன் அந்த 2 பிளேட்ஸ் வந்து D டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி செப்பரேட் பண்ணி வச்சா நமக்கு வரக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் வந்து C is equal to epsilon naught A by D. ஓகே, epsilon naught A by D. அதே மாதிரி நம்ம எனர்ஜி ஸ்டோர், ஐ மீன் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் பிளேட்ஸ் இல்லையா, அந்த 2 பிளேட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து F is equal to 1 by 2 epsilon naught A into E square, where E is the electric field between the plates. அதே மாதிரி the energy store வந்து U is equal to 1 by 2 CV square equal to 1 by 2 Q square by C, that is equal to 1 by 2 QV. அதே மாதிரி the energy density வந்து the energy, the potential energy stored per unit volume, that is equal to 1 by 2 epsilon naught. ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட் பேசிக் ஃபார்முலாஸ், பேசிக் கான்செப்ட்ஸ். பட் உங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸ் செக்ஷன்ல இந்த பர்டிகுலர் parallel plate capacitor இருக்கு இல்லையா, இதுல இருந்து தான் ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் த क्वेश्चंस உங்களுக்கு வரும். ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி the electrostatic force between the metal plates of an isolated parallel plate capacitor having a charge Q and area A is so proportional to, linearly proportional to என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, 1 by 2 epsilon naught E square into A இல்லையா, E square A, sorry, E square A. So நம்ம என்ன பண்ணலாம்,
So in the force வந்து is it proportional to the square root of the distance between the plates? In the particular formula distance ஓட mention வருதா இல்ல. So linearly proportional to the distance between the plates. இங்க distance ஓட mentionே இல்ல, so இதுவும் இல்ல. Inversely proportional to the distance அதுவும் இல்ல. But it is independent of the distance between the plates இல்லையா, because அந்த plates ஓட distance வந்து என்ன அளவுக்கு இருக்குன்னு அவங்க mentionே பண்ணல இல்லையா, mentionே பண்ணல. Okay, so the electrostatic force between the metal plates of an isolated parallel plate capacitor is independent of the distance between the plates. Yeah, it is independent of the distance between the plates. Okay, அதே மாதிரி a parallel plate capacitor has capacity. Capacity na capacitance. Yeah, so நம்ம given போடலாமா? இந்த மாதிரி simple question, like இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டினுக்கு நீங்க உட்கார்ந்து given எல்லாம் போட தேவையில்லை, தியரிட்டிக்கல் கொஸ்டின் டைரக்டாவே போட்டுருங்க. ஓகே, ஸோ given இதுக்கு வந்து போடணும், கொஞ்சம் பெரிய கொஸ்டின் இல்லையா. கெப்பாசிட்டன்ஸ் வந்து C, the distance of separation between the plates D is equal to T and potential difference V. அப்போ V is equal to V, delta V is equal to V. Force of attraction between the plates of the parallel plate capacitor is, so to find இதோட செப்பரேஷன் என்ன, ஐ மீன் the force of attraction நம்ம கண்டுபிடிக்கணும். பட் நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், சாரி சொல்யூஷன் நம்ம ஆல்ரெடி என்ன தெரியும், அந்த force of attraction between those two plates is already given as F equal to 1 by 2 epsilon naught E square A. So F is equal to 1 by 2 epsilon naught E square A இல்லையா, E square A. So F is equal to 1 by 2 epsilon naught E square A. ஸோ நமக்கு என்ன, இங்க C இருக்கு, V இருக்கு, 2D இருக்கு, எல்லா டேர்ம்ஸ்லயும் அதுதான் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம C and E அந்த டேர்ம்ஸ்ல நம்ம மாத்தணும் இல்லையா, மாத்தணும். ஸோ F is equal to நம்ம ஆல்ரெடி இனிஷியலி எப்படி எடுத்தோம், F equal to QE ன்னு எடுத்தோம் இல்லையா, QE ன்னு எடுத்தோம். இதுல E ஓட வேல்யூ என்ன, Q into sigma by 2 epsilon naught ன்னு எடுத்தோம். ஸோ Q sigma by 2 epsilon naught நம்ம எடுத்தோம் இல்லையா, எடுத்தோம். So இல்ல sigma என்ன, what is sigma, sigma is equal to Q by A ன்னு எடுத்தோம் இல்லையா, sigma is equal to Q by A, sigma is equal to Q by A. So நம்ம இதை எப்படி எடுக்கலாம், F is equal to, கலர் நல்லா மாத்துறேன். So F is equal to Q into Q by A into 2 epsilon naught, that is equal to Q, sorry, that is equal to Q square இல்லையா, Q square into 2 epsilon naught A ன்னு எடுக்கலாமா, epsilon naught A ன்னு எடுக்கலாம். பட் உங்களுக்கு Q என்ன தெரியும், Q is equal to, just a minute, no extra slide, so adjust பண்ணுமா. So Q is equal to C, so Q is equal to CV ன்னு தெரியும் இல்லையா, Q is equal to CV ன்னு தெரியும். So அதை சப்ஸ்டிட் பண்ணா F is equal to C square V square by 2 epsilon naught A ன்னு வரும் இல்லையா, 2 epsilon naught A ன்னு வரும். பட் நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு இந்த epsilon naught A ரிமூவ் பண்ணணும், இங்க கீழே du இருக்கு எல்லா ஆப்ஷன்ஸ்லயும். நம்ம என்ன பண்ணலாம், C square V square by 2 epsilon naught A into D by D. Okay, that is equal to C square, okay, C square V square by நம்ம multiply and divide by D பண்ணியிருக்கோம். ஓகேவா, suppose it's not clear to you, that is equal to C square V square by 2D, இங்க வந்து D by epsilon naught A ன்னு எடுக்கலாமா. இந்த term என்ன, it is the capacitance, right? So C square V square by 2D into 1 by C. So force என்ன, C ஸ்கொயர் கீழே இருக்கு, கீழே C இருக்கு, கேன்சல் அவுட் ஆகும், that is equal to C இல்லையா, C V square by 2D. fine, தெரியுதா, okay, okay. So C V square by 2D, okay, C V square by 2D. அதே மாதிரி a parallel plate air capacitor, இதுல ஏர் கெப்பாசிட்டர்னா ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு லைக் ஒரு மெட்டீரியல்ல ரெண்டு பிளேட் இருக்கு, ரெண்டு பிளேட்டுக்கு இடையில கேப் தான் இருக்கு, ஏரோ வேக்யூம் இருக்கக்கூடிய கேப் தான் இருக்கு. So it is charged to a potential difference of V volts. So given it is charged to a potential difference of V volts, okay, so delta V is equal to V. After disconnecting the charging battery, okay, the distance between the plates of the capacitor is increased using an insulating angle. So I mean it is increased using an insulating handle.
Okay, so capacitance is equal to D. I mean, the distance is equal to D னு வைக்கலாம். அந்த distance வந்து நம்ம என்ன பண்றோம், increase பண்றோம். So the potential difference between the plates என்ன ஆகுதுன்னு கேக்குறாங்க இல்லையா? So இது வந்து உங்களுக்கு வந்து கெபாசிட்டர்னு கொடுத்துருக்காங்க, பட் இதுக்கும் கெபாசிட்டன்ஸுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லைன்னு நம்ம வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு சம்பந்தமே இல்லை. அது நம்ம எப்படின்னு பார்க்கலாம். So to find change in delta V, solution. So நமக்கு Gauss's law படி தெரியும். Gauss's law படி the electric field between two plates வந்து என்ன is equal to sigma by epsilon naught, which is equal to constant இல்லையா? sigma by epsilon naught வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ நீங்க என்னதான் அந்த ஸ்பேஸை மாத்தினாலும், அந்த டிஸ்டன்ஸை நீங்க மாத்தினாலும், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஸ்டன்ஸை பொறுத்து இல்லை, surface charge density பொறுத்த மட்டும்தான் இருக்கு. So the surface charge density will remain constant in this case இல்லையா? Because after disconnecting the charging battery ன்னு சொல்றாங்க. So நம்ம charging battery கனெக்ட் பண்ணியிருந்தா சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே, பட் இதுல வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ the charge won't change. ஸோ இதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சார்ஜ் சேமா இருக்கிறதால எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேமா தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம எப்படி போடலாம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டு டிஸ்டன்ஸ். இல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, ஓகே, கான்ஸ்டன்ட் இன்டு டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? So distance is increasing, so delta V வந்து என்ன ஆகும்? delta V யும் increase ஆகும். So இதுல வந்து கெபாசிட்டர் கொடுத்திருக்காங்க, ஓகே, நீங்க என்ன பண்ணீங்க, கெபாசிட்டரோட செட்டப் வச்சு we can understand that the electric field will remain a constant. So if we vary the distance, the potential will vary. இதுல வந்து distance increase பண்றதால the potential difference is also increasing. இதுல வந்து நம்ம கொடுத்த செட்டப் வந்து ஒரு கெபாசிட்டர்ஸ் தான், பட் இதுல கெபாசிட்டன்ஸ் அந்த மென்ஷனே வரதில்லை. ஓகே, ஸோ சப்போஸ் இதுல கெபாசிட்டர் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ கெபாசிட்டன்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் வாட் எவர் கான்செப்ட் யூ வாண்ட் டு, as long as it's correct. ஓகே, கரெக்டான கான்செப்ட் யூஸ் பண்ணுங்க, சம்பந்தமே இல்லாத கான்செப்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுல we saw that the parallel plate capacitor is two plates separated by a small distance, and அந்த small distanceல ஒரு பொருளுமே இல்லை. சப்போஸ் நம்ம புதுசா ஒரு பொருள் உள்ள வச்சா என்ன ஆகும் பார்க்கலாமா? ஸோ நம்ம என்ன பண்றோம், we are taking the two plates, அதே மாதிரி two plates எடுக்கிறோம், அதுக்கு இடையில டிஸ்டன்ஸ் Dன்னு எடுக்கிறோம், அதோட சர்ஃபேஸ் ஏரியா ஏன்னு எடுக்கிறோம். பட் இப்போ வந்து நம்ம புதுசா நம்ம ஒரு டயஎலக்ட்ரிக்கை நம்ம உள்ள போடுறோம். ஓகே, புதுசா ஒரு டயஎலக்ட்ரிக்கை போடுறோம், அந்த டயஎலக்ட்ரிக்கோட திக்னஸ் வந்து T ன்னு சொல்றாங்க. ஓகே, the thickness of the dielectric is T. ஓகேவா? the thickness of the dielectric is T. so in the region with air, because இந்த ரெண்டு ரீஜன் ஆயிடுச்சு இல்லையா, இந்த ரீஜன்ல ஏர் இருக்கும், இந்த ரீஜன்ல ஏர் இருக்கும், பட் இந்த ரீஜன்ல டயஎலக்ட்ரிக் இருக்கு. so with the region, I mean in the region with air, the electric field என்ன இருக்கும்? sigma by epsilon naught. இது வந்து நம்ம Gauss's law படி பார்த்துட்டோம். but sigma is equal to Q by A. So அதை சப்ஸ்டிட் பண்ணா Q by epsilon naught A இல்லையா? Q by epsilon naught A. அதே மாதிரி இந்த region with the slab வந்து இந்த dielectric slabல வந்து நம்ம electric field எப்படி போடலாம்? EK, அதாவது electric field due to the dielectric is equal to Q by K epsilon naught A. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா? E by EK equal to K நமக்கு தெரியும். The definition for dielectric constant. So இது வந்து K வந்து dielectric constant. ஓகே, இது வந்து நீங்க கூலும்ஸ் லாலயே நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? கூலும்ஸ் லா பார்த்தோம், நம்ம ப்ரீவியஸ் லெக்சர்லயும் பார்த்தோம். ஸோ EK is equal to, ஜஸ்ட் வந்து இங்க மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை, but just for your understanding. Okay, E by K is equal to Q by K epsilon naught A. So we have two different regions in this particular case with two different electric fields இல்லையா? So T டிஸ்டன்ஸுக்கு வந்து இந்த EK தான் இருக்கும், and மீதி டிஸ்டன்ஸுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் E தான் இருக்கும் due to air. So the potential difference is equal to V is equal to EK into T, because in the T distance la thaan in the electric field irukku. So EK plus the electric field due to air into the distance occupied by air. So idla vandu motta distance T, the dielectric occupy aayirukra distance vandu T, adu poga meedi distance vandu D minus T. So EKT plus E into D minus T, நம்ம value substitute பண்ணலாமா? Q into K
directly போடுறேன். Q into K epsilon naught A into T plus Q by K இல்ல just epsilon naught A into D minus T. இது ரெண்டுலயும் Q by epsilon naught A இருக்கு. So காமனா வெளியே எடுத்தா என்ன? Q by epsilon naught T by K plus D minus T. ஓகேவா? So charge வந்து என்ன தெரியும்? I'm sorry. Charge வந்து நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? நம்ம சார்ஜ் வந்து கொடுத்திருந்தோம். Q னு கொடுத்திருந்தோம். So capacitance வந்து charge by potential. So C is equal to Q by B. That is equal to Q by epsilon naught into T by K plus D minus T. இல்லையா? அப்போ Qவும் Qவும் போகும் இல்லையா? So Q by epsilon naught A into D minus T plus T by K. Okay, T by K. இதுல வந்து என்ன ஆகும்? Qவும் Qவும் போயிடும். epsilon naught மேல வந்துடும். கீழே D minus T plus T by K இல்லையா? Okay, so the capacitance of a parallel plate capacitor which has some dielectric within it, அதுல வந்து capacitance வந்து C is equal to epsilon naught A by D minus T plus T by K னு வரும். ஓகேவா? இதுல சில ஸ்பெஷல் கேசஸ் பார்க்கலாம். நம்ம இதுல என்ன பண்ணோம்? இந்த மொத்த ரீஜியன்ல ஒரு சின்ன ரீஜியன் வந்து டயலெக்ட்ரிக் எடுத்திருக்கு, மீதி வந்து ஏர் எடுத்திருக்குன்னு சொல்லிட்டோம். சப்போஸ் ஏருக்கு ஒண்ணுமே கொடுக்காம அந்த டயலெக்ட்ரிக்கே மொத்த ஏர் எடுத்துருச்சுன்னா, மொத்த டிஸ்டன்ஸ் எடுத்துருச்சுன்னா T is equal to D னு வருமா? அப்ப என்ன ஆகும்? T is equal to D. அப்போ C is equal to epsilon naught A by D minus D. Sorry. T minus T plus T by K, that's equal to K epsilon naught A by T வரும் இல்லையா? அதுதான் இங்க பார்த்திருக்கோம். ஓகே, அதே மாதிரி சப்போஸ் நமக்கு எடுக்கக்கூடிய மொத்த ரீஜன் வந்து ஏரா இருந்துச்சுன்னா, ஓகே, நம்ம எடுக்கக்கூடிய ஏர் இல்ல, நம்ம எடுக்கக்கூடிய அந்த கண்டக்டர் இருக்கு இல்லையா, அந்த நம்ம எடுக்கக்கூடிய ஸ்லாப் வந்து டயலெக்ட்ரிக்கா இல்லாம கண்டக்டரா இருந்தா, கண்டக்டருக்கு வந்து டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து K is equal to infinity னு இருக்கும் இல்லையா? K is equal to infinity னு இருக்கும். சோ நம்ம K is equal to infinity னு எடுத்தா என்ன ஆகும்? epsilon naught A by D minus T plus T by infinity, இந்த டேர்மே போயிடும். epsilon naught A D minus T. சோ இது வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பெருசா டிஃபிகல்ட்டி ஒன்றும் இல்லை. பிகாஸ் ப்ரீவியஸ்லி நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ்லயே பார்த்தோம். நம்ம எடுக்கக்கூடிய மெட்டல் ஸ்லாப் தான், நம்ம ஒரு ஸ்லாப் எடுத்து அந்த ஸ்லாப் வந்து மெட்டல் ஸ்லாப்னா அந்த ஸ்லாபுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். ஸோ இந்த மொத்த ரீஜன்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோவா இருந்திருக்கும் இஃப் இட் வாஸ் அ கண்டக்டர் இல்லையா? அப்போ மீதி டிஸ்டன்ஸ் வந்து D minus T தான் இருக்கும். அதுல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ அது வச்சு நம்ம கெப்பாசிட்டன்ஸ் போடுவோம். மீதி கண்டக்டர் இருக்கிற ரீஜன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ. ஸோ அதுல பொட்டன்ஷியலும் இருக்காது, கெப்பாசிட்டன்ஸும் இருக்கு. அதே மாதிரி சப்போஸ் நம்ம எடுக்கக்கூடிய மொத்த ரீஜனும் ஒரு கண்டக்டரை வச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? T equal to D equal to T னு வரும் இல்லையா? ஸோ epsilon naught A by D minus D plus D by infinity. ஸோ epsilon naught A by 0 plus 0, அது வந்து இன்ஃபினிட்டியா ஆகும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ரீஜன்ல மொத்த ரீஜனையும் ஒரு கண்டக்டரால வச்சா கெப்பாசிட்டன்ஸ் வில் பி இன்ஃபினைட். அதே மாதிரி மொத்த ரீஜன் இல்லாம ஏதோ ஒரு ரீஜனை நம்ம கெப்பாசிட்டர்ல இந்த parallel plate கெப்பாசிட்டருக்கு மிடில் ஒரு கண்டக்டரை வச்சா the capacitance will be C is equal to epsilon naught A by D minus T. அதுவே நம்ம ஒரு டயலெக்ட்ரிக்கை வச்சா மொத்தமா அந்த மொத்த ஸ்பேஸ்லயும் ஏருக்கு கூட இடம் கொடுக்காம நம்ம டயலெக்ட்ரிக்ல வச்சா C is equal to K by epsilon naught A by D. இந்த கவர்மெண்ட் பஸ்ல எல்லாம் நம்ம போவோம் இல்லையா, டைட்டா இருப்போம். அதே மாதிரி நல்ல டைட்டா ஒரு டயலெக்ட்ரிக்கை அந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில வச்சா நமக்கு வரக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் தான் K epsilon naught A by D. அதே மாதிரி டைட்டா ஒரு கண்டக்டரை வச்சா கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டிக்கு போகும் இல்லையா? இன்ஃபினிட்டிக்கு போகும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளை வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் போடலாமா? போடலாம். So a parallel plate capacitor having cross sectional area A and separation D, okay, given. So இதுல ஏரியா A னு சொல்லிட்டாங்க, ஓகே, செப்பரேஷன் D னு சொல்லிட்டாங்க, ஓகே, has air in between the plates. So air இருக்கு, கொஞ்சம் air இருக்கு, அந்த பிளேட் தப்பிச்சிருச்சு. Okay, so now an insulating slab of same area but thickness D by 2. அப்போ T is equal to என்ன? D by 2 போடுறாங்க. Between the plates as shown in the figure, having dielectric constant K equal to 4. So K equal to 4 னு சொல்றாங்க. So what is the ratio of the new capacitance to its original capacitance? So to find
இந்த ஸ்லாப் போடுறதுக்கு முன்னாடி இருந்த கெப்பாசிட்டன்ஸ் ஒரிஜினல் கெப்பாசிட்டன்ஸ் இல்லையா? ஸோ இனிஷியல் எடுக்கலாமா? இல்ல ஒரிஜினல் எடுக்கலாம். ஒரிஜினல் கெப்பாசிட்டன்ஸ் பை நியூ கெப்பாசிட்டன்ஸ். ஓகே ஓகே, சொல்யூஷன் போடலாமா? சொல்யூஷன். ஸோ ஒரிஜினல் கெப்பாசிட்டன்ஸ்ல என்ன இருந்துச்சு? ஏரியா இருந்துச்சு, செப்பரேஷன் இருந்துச்சு. ஆனா மொத்த பிளேட்டோட டிஸ்டன்ஸ்லயும் தேர் வாஸ் ஒன்லி ஏர் இல்லையா? ஏர் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் டியூ டு the original capacitance is equal to C original is equal to epsilon naught A by D. Understandable. Fine. பட் அதே நேரத்தில் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் புதுசா ஒரு ஸ்லாபை வைக்கிறோம், ஒரு டயஎலக்ட்ரிக் ஸ்லாபை வைக்கிறோம். அந்த டயஎலக்ட்ரிக் ஸ்லாபோட டிஸ்டன்ஸ் வந்து D by 2ன்னு சொல்லிட்டோம் இல்லையா? D by 2. ஸோ C mu is equal to epsilon naught A by n D minus T plus T by K இல்லையா? That is equal to epsilon naught A by D minus D by 2 தானே, plus அதே D by 2 by K ஓட வேல்யூ வந்து என்ன? 4 இல்லையா? K ஓட வேல்யூ வந்து 4. So C mu is equal to epsilon naught A by D by 2 வருமா? அதே மாதிரி plus D by 8 வரும். That is equal to epsilon naught A by இது ஃபார்முலா போனா D by 4 4D by 8 plus D by 8 that is equal to epsilon naught A 5D by 8 இல்லையா? So C nu is equal to okay, 5D is equal to epsilon naught A by D into 8 by 5. So நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? The new capacitance to the original capacitance. Okay, so நான் reverse எழுதிட்டேன். So new capacitance to the original capacitance வேணும். So இதுல என்ன இந்த term என்ன? It is the original capacitance இல்லையா? Original capacitance. So C new is equal to C original into 8 by 5. So C new by C original is equal to 8 by 5 இல்லையா? So that is equal to ratio என்ன? C new into C original is equal to 8 is to 5. 8 is to 5. ஸோ பாத்தீங்களா, வெரி 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 சிம்பிள் ப்ராப்ளம். கொஸ்டின் மட்டும் பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க. ஏன் பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க? நம்மளை பயப்படுத்துறதுக்கு தான். இந்த மாதிரி பெரிய பெரிய கொஸ்டின் கொடுத்தா நமக்கு கான்செப்ட் கிளியரா இல்லாட்டி நம்ம பயந்துருவோம். ஸோ மறுபடியும் சொல்றேன், சொன்ன கதையே தான். பி தரோ இன் யோர் கான்செப்ட்ஸ். ஓகேவா? அஃப்கோர்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், பட் அட் த சேம் டைம் மேக் ஷூர் யூ நோ த கான்செப்ட் வெரி வெரி ப்ராப்பர்லி. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி the capacitance of a parallel plate capacitor with air as a medium is 6 millifarad. So given. So capacitance in air, அதாவது இங்க parallel plate capacitor with air. அந்த parallel plate capacitor க்கு இடையில இருக்கிற மொத்த ரீஜன்லயும் air தான் இருக்கு. So this air equal to 6 microfarad. But நமக்கு millifarad. But millifarad வந்து is it a SI unit? It is not an SI unit. So that is 6 into 10 to the power of minus 3 farad. With the introduction of a dielectric medium, the capacitance becomes 3 millifarad. 3 millifarad. So dielectric வந்தப்போ 30 millifarad. That's equal to 3 into 10 to the power of minus 3 farad வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுல வந்து இத்தனை டிஸ்டன்ஸ்ல வந்து டைஎலக்ட்ரிக் வச்சிருக்கோம் ஆர் இந்த திக்னஸ்ல வச்சிருக்கோம் நாங்க சொல்லவே இல்லை. வி ஆர் இன்ட்ரோடியூசிங் எ டைஎலக்ட்ரிக் மீடியம். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ்ல டைஎலக்ட்ரிக் மீடியம்னு சொல்லி இருக்கிறதால மொத்த ரீஜன்லயும் நம்ம டைஎலக்ட்ரிக் வைக்கிறோம். ஓகேவா? ஒரு சின்ன ஸ்லாப் வைக்கிறதுல மொத்த ரீஜன்லயும் நம்ம டைஎலக்ட்ரிக் தான் வைக்கிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ டு ஃபைண்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? We need to find the permittivity of the medium. Permittivity என்ன? What is the permittivity? The permittivity is epsilon r is equal to epsilon naught. Epsilon naught by epsilon. Epsilon naught by epsilon. So இது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். Okay. So இது வந்து நம்ம எந்த டேர்ம்ல போடுறோம்? நம்ம கேனும் போட்டிருந்தோம் இல்லையா? கேனும் போட்டிருந்தோம். Okay. So solution போடலாமா? Solution. So initial caseல என்ன air மட்டும் தான் இருக்கு. So air இருக்கிறதால it's epsilon naught A by D that is equal to 6 into 10 to the power of minus 3 farad. அதே மாதிரி
ஒரு dielectric medium போட்டப்போ it's k epsilon naught a by d, that is equal to 30 into 10 power of minus 3 farad. So we can divide this dielectric by air. Capacitance of the dielectric by air போட்டு என்ன ஆகும், k epsilon naught a by d by epsilon naught a by d வரும். அப்போ epsilon naught a by d இப்படி a by d போகும், that is equal to k இல்லையா, that is equal to k, that is equal to 30 into 10 power of minus 3 by 6 into 10 power of minus 3, that is equal to 5. So relative permittivity வந்து 5 இல்லையா, relative permittivity நமக்கு என்ன வேணும், permittivity வேணும். So 5 is equal to இல்லையா, sorry color மாத்துறேன், good color, this is a good color. So epsilon by epsilon naught is equal to 5. So epsilon is equal to என்னவா இருக்கும், 5 into epsilon naught, that's equal to 5 into 8.854 into 10 to the power of minus 12 இல்லையா, minus 12 units என்னவா இருக்கும், coulomb square newton power minus 1 m power minus 1 இல்லையா, okay, sorry m power minus 2. so நான் இங்க கொஞ்சம் இங்க எடுத்துக்கிறேன், okay, okay, so epsilon என்னவா இருக்கும், what is epsilon, that is equal to 8.854 into 3 என்னவா இருக்கும், sorry into 5 என்னவா இருக்கும், 0.2722444 இல்லையா, 44, அப்போ 44270, 3 decimal points இருக்கு, so it's 44.27 into 10 power of minus 12. இந்த ஆப்ஷன் இருக்கா, இல்ல 10 power minus 10 0.44 இருக்கு, so it's 0.44 into 10 power 2 into 10 to the power of minus 12. so that is equal to epsilon, அதாவது permittivity is equal to 0.44 into 10 to the power of minus 10 coulomb square newton inverse meter power minus 2. so பாத்தீங்களா, this is also a very simple problem. yeah, it's a very simple problem. so நம்ம என்ன பண்ணோம், இந்த கொஸ்டின்ல capacitance in air வந்து கொடுத்திருக்காங்க, capacitance when it's given, I mean when it's put in a dielectric medium கொடுத்திருக்காங்க. so அது ரெண்டுக்குமே நம்ம ஃபார்முலா போட்டு we found what is k, அந்த k வச்சு நம்ம டைரக்டா எவாலுவேட் பண்ணிட்டோம். we found what is the dielectric, I mean what is the permittivity of the dielectric, which is up here. okay, can you see, fine, okay. அதே மாதிரி two thin dielectric slabs of dielectric constants K1 and K2 are inserted between the plates of a parallel plate capacitor as shown in the figure. ஒரு figure கொடுக்கலையா, so என்ன ஆகுதுன்னா, இங்க ஒரு plates இருக்கு, okay, ஒரு plates இருக்கு, there are two plates here, okay, so இங்க வந்து full plus இருக்கு, okay, plus minus இருக்கு. we are introducing two dielectric slabs, okay, ரெண்டு dielectric slabs வந்து நம்ம இதுக்குள்ள வைக்கிறோம், dielectric slabs. so அதுல வந்து dielectric constants வந்து சொல்றாங்க K1 and K2 னு, it's K1 and K2 are inserted between the plates of a dielectric capacitor. the variation of the electric field between the plates with distance இல்ல, it's distance d, okay, okay, just a minute, distance d, okay, so with distance d as measured from the plate is shown correctly as என்னன்னு கேக்குறாங்க. so இதுதான் plate p னு வெச்சுக்கோங்களேன், இது ஒரு plate p dash. so இங்க இருந்து இங்க போகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி வேரி ஆகுதுன்னு கேக்குறாங்க. so இந்த ஏர் இருக்கிற ரீஜன்ல எல்லாம் என்னவா இருக்கும், இந்த ரீஜன்ல எல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் இல்லையா. so நான் அதை காப்பி பண்றேன். so given இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரீஜன்ல என்ன இருக்கு, இந்த ரீஜன்ல ஏர் இருக்கு. சோ அவங்க நமக்கு என்ன வேணும், ஒரு கிராஃப் தானே வேணும். சோ கிராஃபே போடுவோமா. சோ இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு, சாரி இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு, இங்க வந்து டிஸ்டன்ஸ் d இருக்கு. சோ நம்ம டிஸ்டன்ஸ் வேரியாக என்ன ஆகுது, ஏர்ல போயிடும். இது வந்து ஏர், இங்க வந்து டயலக்ட்ரிக்ல வந்துருவோம், மறுபடியும் ஏர்ல வரும், மறுபடியும் டயலக்ட்ரிக், மறுபடியும் ஏர்ல வரும். ஸோ இந்த ஏர்ல இருக்கக்கூடிய அத்தனை ரீஜன் என்னவா இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் இல்லையா, கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இங்க ஒன்று, ஓகே. ஸோ இந்த மாதிரி சடனா இந்த ரீஜன் வந்து என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 ஆயிரும் இல்லையா.
இந்த பிளேட் ரீச் பண்ணிட்டா 0 ஆயிரும். ஓகே, இந்த பிளேட் ரீச் பண்ணிட்டா 0 ஆயிரும். இப்போ இங்க வந்து கான்ஸ்டன்ட் வந்து k1 கொடுத்திருக்காங்க, இதுக்கு வந்து k2 கொடுத்திருக்காங்க. So we know that the electric field இல்லையா, the electric field is equal to, I mean in a medium is equal to E by K இல்லையா, E by K. So K வேல்யூ அதிகமா இருந்தா அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இங்க K1 இது என்னன்னா, so okay, so K1 is greater less than K2. ஓகேவா, so இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல எரர் இருக்கு. ஓகே சாரி. ஸோ K1 இஸ் லெஸ் தேன் K2. ஓகேவா, ஸோ இதுல வந்து K1 இஸ் லெஸ் தேன் K2ன்னு சொல்றாங்க இல்லையா, K1 இஸ் லெஸ் தேன் K2ன்னு சொல்றாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் K1 என்னவா இருக்கும், E by K1, அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் K2 என்னவா இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் பை K2. ஓகேவா, ஸோ இதுல வந்து K1 is less than K2, so 1 by K1 will be larger than 1 by K2 இல்லையா. So EK1 will be larger than EK by 2, but it will always be smaller than E இல்லையா, because E by K தானே, which will be, so E வந்து larger. So இந்த K1 இருக்கக்கூடிய ரீஜன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொஞ்சம் கம்மியாகும், K2 இருக்கக்கூடிய ரீஜன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரொம்பவே கம்மியாகும் இல்லையா, ரொம்பவே கம்மியாகும். ஸோ இங்க வந்து கொஞ்சம் கம்மியாகுதுன்னா இங்க வந்து ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ இப்படிதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரும். ஸோ எகைன் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு 2 parallel பிளேட்ஸ் எடுக்கிறோம், அந்த 2 parallel பிளேட்ஸுக்கு இடையில 2 டயலக்ட்ரிக்ஸ் வைக்கிறோம். அந்த 2 டயலக்ட்ரிக்ஸுக்கு this one has this one has dielectric constant K1 and இதுக்கு K2, and இதுல K1 is smaller than K2. okay, K1 is smaller than K2. so K1 smaller இருக்கிறதால K2 கம்பேர் பண்ணும்போது அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொஞ்சமா கம்மியாகும், பட் K2க்கு ரொம்பவே கம்மியாகும். அண்ட் இந்த K1 K2 இல்லாத ரீஜன்ல ஏர் இருக்கும், ஸோ அங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இந்த 2 ரீஜனோட ஹையராகவும் இருக்கும், பட் கான்ஸ்டன்டாகவும் இருக்கும். ஸோ அந்த ரீஜன்ஸ் எல்லாம் இப்படியா. ஓகே, நான் இதுக்கும் வேற கலர்லேயே போடுறேனே. ஸோ இது வந்து ஏர். ஓகே, இது ஏர். ஓகேவா, இது வந்து ஏர், இது வந்து K1. ஓகே, இது வந்து K1 நால வருது, இது வந்து K2. ஓகேவா, இது வந்து K2 நால வருது. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா, இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸ் என்ன, இந்த கெப்பாசிட்டன்ஸ் டியூ டு டயலக்ட்ரிக் என்னங்கிற அவேர்னஸ் வச்சு மட்டும் we were able to solve a problem, and this problem is asked in NEET 2020 also. ஸோ பாத்தீங்களா, வெரி வெரி சிம்பிள் கான்செப்ட் தான், பட் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த யோசனை சீக்கிரம் பண்ணணும்னு நீங்க என்ன பண்ணணும், யூ நீட் டு ப்ராக்டிஸ் இன்னும். அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருந்தாலே கண்டிப்பா யூ வில் சால்வ் ப்ராப்ளம்ஸ். அப்படியே ஜஸ்ட் ஸ்னாப் தேவை மாதிரி சீக்கிரம் நீங்க சால்வ் பண்ணி போயிடும். ஓகேவா, ஓகே. அதே மாதிரி parallel plate condenser. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஓகே, கண்டென்சர்னு சொல்லுவாங்க, கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க, ஒரு சில டைம்ஸ்ல கெப்பாசிட்டன்ஸ் பதிலா கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதுல கண்டென்சர்னு கேட்டா ஐயோ என்னடா கண்டென்சர்னு கேட்கறாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இட் இஸ் போத் த சேம். ஓகேவா, ஸோ கிவன் த parallel plate condenser with oil. ஸோ இதுல வந்து dielectric constant 2 ஆயிலுக்கு between the plates has capacitance C. ஓகே, இந்த ரீஜன்ல மொத்தமா இருக்கிற இந்த ரீஜன், இந்த parallel plates இருக்கு இல்லையா, இந்த parallel platesக்கு இடையில இருக்கிற மொத்த ரீஜன்லயும் ஆயில் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல வந்து அப்படித்தான் இருக்குன்னு அவங்க சொல்ல கிடையாது, பட் இதுல திக்னஸ் பத்தி ஒண்ணுமே மென்ஷன் பண்ணல. ஸோ கண்டிப்பா அந்த பிளேட்ஸுக்கு இடையில ஃபுல்லா ஆயில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ நோ மென்ஷன் ஆஃப் திக்னஸ். So assume that the entire region between the plates is oil. Okay, entire region between plates is oil. Okay va, okay. So K is equal to 2 oil. So அந்த டைம்ல இதுக்கு வந்து capacitance C இருக்கு. Suppose இப்போ நம்ம சடனா ஆயில் ரிமூவ் பண்ணிட்டா capacitance of the capacitor என்ன ஆகும்னு கேக்குறாங்க. So நம்ம ஆயில் ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆகும், ஆயில் ரிமூவ் பண்ணா அந்த ரீஜன் இனிஷியலி ஆயிலா இருந்தது ஏரால ஃபில் ஆகும் இல்லையா. ஸோ டு ஃபைண்ட் இல்லையா, ஓகே, ஸோ டு ஃபைண்ட் சி ஆஃப் ஏர். ஓகே, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏர், அதுவே ஏர் கண்டிஷன்ல இருந்தால் என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன் போடலாமா, சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன், the very first
First வந்து parallel plate condenser with oil between the plates has capacitance C. So அதை நம்ம எப்படி போடலாம்? C is equal to K epsilon naught A by D னு போடலாமா? போடலாம். That is equal to K ஓட வேல்யூ என்ன? 2 இல்லையா? 2 epsilon naught A by D. So இது வந்து oil. Okay, இது நான் சும்மா oil மென்ஷன் பண்றேன். Oil. So that is equal to C னு சொல்றாங்க. Okay, epsilon naught A by D is equal to C by 2. But நமக்கு என்ன தெரியும்? Capacitance in air is equal to epsilon naught. அது இங்கே வேற கலர்ல போடுறேன். Distinguish. Okay, so C air is equal to என்ன? Epsilon naught A by D. இல்லையா? Epsilon naught A by D. So C air is equal to C by 2. So dielectric constant 2 இருக்கக்கூடிய ஆயில் நம்ம என்ன பண்றோம், ஒரு parallel plate கெபாசிட்டருக்கு இடையில ஃபுல்லா கம்ப்ளீட்டா வைக்கிறோம். ஸோ அப்படி வைக்கும்போது நமக்கு வர கெபாசிட்டன்ஸ் சி. ஸோ சடனா அந்த ஆயிலை நம்ம ரிமூவ் பண்ணிட்டா அதோட கெபாசிட்டன்ஸ் ஒன்று என்ன ஆகுது, சி ஈக்குவல் டு சி பை 2ன்னு வருது. ஸோ இதை வச்சு நம்ம ஜெனரல் ஃபார்ம்ல போடலாமா? ஸோ சி, ஓகே, இது வந்து ஒரு ஜெனரல் ஃபார்ம்ல தான். சாரி, so C of air is equal to C of dielectric, just a normal formula, by K of dielectric. பாத்தீங்களா, இதுல வந்து dielectric ஓட அந்த ஆயில் இருந்தப்போ கெபாசிட்டன்ஸ் வந்து C and அந்த கெபாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து 2. ஸோ அதனால C by 2ன்னு வந்துருச்சு. அதுவே ஜென்ரலா ஏதோ ஒரு டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னா C dielectric by அந்த டயலக்ட்ரிக்கோட டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் நம்ம அதை வச்சு நம்ம ஏரோட டயலக்ட்ரிக் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, இது வந்து ஜஸ்ட் டைரக்ட் ஃபார்ம்ல தான். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் அவாய்ட் பண்ணி நீங்க டைரக்டா கொஞ்சம் டைரக்ட் ஃபார்ம்ல கிடைச்சா நீங்க ஈஸியா ஃபாஸ்டா போடலாம்ல, அதனால. ஓகேவா, ஸோ இது வந்து அதே கலரா, வேற கலர் எடுப்போம். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகே ஓகே, ஸோ நம்ம parallel plate கெபாசிட்டர் பத்தி பார்த்தோம், கெபாசிட்டன்ஸ் பார்த்தோம், கெபாசிட்டி பார்த்தோம். அண்ட் உங்களுக்கும் ஒரு கெபாசிட்டி இருக்கும் இல்லையா? எந்த மனுஷனா இருந்தாலும் ஒரு வித கெபாசிட்டி இருக்கும். நீங்க டெய்லி வந்து ஒரு 10 ப்ராப்ளம்ஸ், 12 ப்ராப்ளம்ஸ், 20 ப்ராப்ளம்ஸ் வர போடக்கூடிய ஒரு கெபாசிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ டெய்லி உங்களோட கெபாசிட்டிக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து போடுங்க. அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் போட்டால் தான் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா, எவ்வளோதான் வேர்ல்டுல இருக்கிற பெஸ்ட் டீச்சர்ஸ் கூட எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் நல்ல எரர்ஸ் போடுறாங்க இல்லையா? நானும் நேற்று நல்ல எரர் போட்டேன், ஞாபகம் இருக்கா? நேற்று லெக்சர் பார்த்துருந்தீங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ப்ராப்ளம்க்கு நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணணும்னா பண்ண முடியாது, கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியாது. பட் யூ கேன் ஆல்வேஸ் பிரிங் த சான்ஸ் ஆஃப் எரர்ஸ் டு 0. கண்டிப்பா நல்ல எரர் பண்ணக்கூடிய சான்ஸ் வந்து நீங்க 0 ஆக்கணும்னா, சப்போஸ் நீங்க எரர் நீங்க போட்டாலும் அந்த எரர் ஆயிருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு நல்ல பிராக்டிஸ் வேணும். ஓகே, அந்த பிராக்டிஸ் இருந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஐயோ எங்கேயோ எரர் ஆயிருக்கும், இல்லாட்டி இப்படி ஆயிருக்காதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். Practice makes you perfect. Practice makes me perfect. Neet 2023 மட்டும் இல்ல, நீங்க உங்க +2 சிலபஸோ, +2 எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம், காலேஜ் போகும்போது காலேஜ் எக்ஸாம், ஒரு உங்க லைஃப்ல கூட எதுனாலும் யூ ஹாவ் ஆல்சோ ஹாவ் டு ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ நீங்க இந்த ப்ராப்ளம்ஸ் நீட் 2023 பொறுத்த அளவுக்கு நீங்க என்ன ப்ராப்ளம்ஸ் போட்டாலும் எகெயின் சொல்றேன், நான் போடும்போது என் கூடவே நீங்க போட ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணாதான் யூ கேன் ஆல்வேஸ் பி ஷோர் ஆஃப் யுவர் ஸ்கில்ஸ். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் நல்லா தெரியும்னாலும் கூட நீங்க ஒரு வாட்டி போட்டு பாருங்க. பிகாஸ் அப்படி போட்டு பார்த்தாதான் நீங்க அந்த எக்ஸாம் டைம்ல போகும்போது ஒரு எரர் இல்லாமையோ, ஒரு சப்போஸ் எரர் பண்ணாலும் கூட எரர் கண்டுபிடிக்கிற அந்த ஸ்கில் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் மேக் ஷூர் யூ ப்ராக்டிஸ். ஓகேவா, ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு மை வீடியோ. இந்த லெக்சர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் எப்போ மாதிரி. பட் உங்களுக்கு வந்து இது வெறும் ஒரு வீடியோ மட்டும் இல்லை, this video is your life. உங்களுக்கு நீட் 2023 கிடைக்கணுமா இல்லையா? கண்டிப்பா கிடைக்கணும். So always make sure whatever you do, you watch my lectures carefully and பாதியிலிருந்து பார்க்காம make sure you watch it from the first. ஓகேவா, ஃபர்ஸ்ட் லெக்சர் இருந்து பாருங்க, அப்பதான் அந்த கான்செப்ட்ஸோட கண்டினியூட்டி எல்லாம் இருக்கும். Because I always refer to my previous lectures also. Okay. So thank you for watching again. See you in the next class. Bye.